المغضوب عليهم ولا الضالين. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹதீஸ் நூல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டன, எந்தெந்த முறையில் தொகுக்கப்பட்டன, எப்படி வகைப்படுத்தப்பட்டன என்பதையெல்லாம் ஓரளவுக்கு நாம் அறிந்து கொண்டோம். இந்த ஹதீஸுகளை தொகுக்கிற ஒரு முயற்சி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே, இன்னொரு பக்கமாக ஹதீஸுடைய தரத்தை அறிவிப்பாளர்கள் வரிசையை கொண்டும், குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறதா இல்லையா என்ற அடிப்படையிலையும் ஹதீஸுகளை வகைப்படுத்த வேண்டிய ஒரு முயற்சியும் அதே காலகட்டத்தில் நடக்கிறது. எந்த காலகட்டத்தில் ஹதீஸுகளை தொகுக்கப்படுதோ அந்த காலகட்டத்திலேயே தான் ஹதீஸுகளுடைய அறிவிப்பாளர்களை எடை போடக்கூடிய வேலையையும் அறிஞர்கள் துவக்குறாங்க. அதாவது அஹ்மது இப்னு ஹம்பல், யஹ்யா இப்னு முயின், அலி இப்னுல் மதீனிலாம் அன்றைக்கி சொன்னோம் இல்லையா, இவங்களெல்லாம் அந்த ஹதீஸை தொகுக்கிற ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்க, அதோட ஒவ்வொரு அறிவிப்பாளரையும் பற்றி அறிந்தவர்கள். அவங்க அந்த மாதிரியான அடிப்படையில் ஒவ்வொரு சொல்லையும் அறிவிக்கிறவர் யார் என்பதையெல்லாம் கவனித்தாங்க. இந்த அறிவிப்பாளர்களை பற்றி என்னென்னலாம் நம்ம தகவல் தேவையோ அதையெல்லாம் வகை வகையாக பிரித்து எல்லாம் ஆய்வு செய்த அறிஞர்களும் இருக்கிறார்கள். இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவைன்னு கேட்டால், ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, புகாரி இமாமு, அலி இப்னுல் மதீனி, யஹ்யா இப்னுல் முயின் போன்றவர்களெல்லாம் ஒரே அனைவருடைய வரலாறையும் ஒரு நூலாக எழுதினாங்க. அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. பிரித்து எழுதாமல் நல்ல அறிவிப்பாளர்கள், கெட்ட அறிவிப்பாளர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயர்களையும், அவங்களுடைய பிறப்பு, அவங்களுடைய நம்பகத்தன்மை எல்லாத்தையுமே ஆய்வு செய்யக்கூடிய வகையில் சில நூல்களை எழுதினார்கள். அது ஒரு காலகட்டம். அதுக்கு பிறகு இது தாரீഖ்னு சொல்லுவாங்க. தாரீഖ்ங்கிற பேரில் இந்த மாதிரி நூல் எழுதினதில் முக்கியமான ஆட்கள் நம்ம சொல்வதாக இருந்தால், இப்னு முயின் அப்படிங்கிறவருக்கு ஒரு தாரீഖ் இருக்கிறது. அதே மாதிரி புகாரி இமாம் அவர்களே தாரீഖ் அல் கபீர் என்கிற பெயர்லையும், பெரிய வரலாறு, தாரீഖ் சகீர்னா சின்னது, அதையே சுருக்கி எழுதுறது. அப்போ ஒரு அறிவிப்பாளரை பற்றி முழு டீட்டெயிலும் கொடுத்து எழுதினால் பக்கம் அதிகமாயிரும். சுருக்கமாக 2 வரையில் அவரை பற்றி அறிமுகப்படுத்தினா அந்த பக்கம் குறைஞ்சி போயிடும். புகாரி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், தாரீഖுல் கபீருங்கிற பேர்லையும் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. பெரும்பாலான அறிவிப்பாளர்கள் அவருக்கு முந்தி உள்ள அறிவிப்பாளர்கள் அத்தனை பேருடைய வரலாறு நீங்கள் பார்த்துக்கலாம். அவர் நம்பகமானவரா, அவருடைய கேரக்டரு, நினைவாற்றல் எல்லாத்தையுமே நினைஞ்சிருக்காரு தாரீഖுல் கபீருங்கிறதுல அவர் எழுதியிருக்கிறார். அதையே ஷார்ட் பண்ணி தாரீഖு சகீர்னு அவரே எழுதியிருக்கார் புகாரி இமாம். அதே மாதிரி அபூ ஸரா அவங்களும் அந்த ஆரம்ப காலத்தில் உள்ள ஒரு ஆள் தான். அவரும் இந்த மாதிரி தாரீഖுங்கிற பேரில் அறிவிப்பாளர்களுடைய செய்திகளை எல்லாம் தொகுத்திருக்கிறார். அப்போ இப்படி நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. இது ஒரு வகையான நூல்கள் தொகுக்கப்படுகிறது. எல்லாமே அந்த அஹ்மது, புகாரி எல்லாம் எழுதப்பட்ட காலத்திலேயே ஹதீஸுகள் தொகுக்கப்பட்டு ஒரு 100 வருஷத்துக்கு பிந்திலாம் இது செய்யலை. ஹதீஸுகளை தொகுக்கிறாங்க. தொகுக்கும் பொழுதே என்ன செய்கிறாங்க, அவங்க ஆட்களை பற்றி எடை போடக்கூடிய வேலையும் செய்கிறாங்க. அதை தனி நூலாகவும் இதை தனி நூலாகவும் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குறை நிறைகளை, அதாவது யார் மேலே குறை இருக்குதோ அவங்கள பற்றினதையா ஒரு நூலாக எழுதுகிறாங்க. அதாவது எல்லாருடைய வரலாறும் கலந்து இருக்கும்ல, எல்லார் வரலாறும் கலந்து இருக்கும் பொழுது நம்ம தேடி இருக்க கஷ்டமாக இருக்கும்னு பிந்தி வந்தவங்க என்ன செய்கிறாங்க, அதுக்கு கொஞ்சம் அடுத்த தலைமுறையில் உள்ளவங்க பலவீனமானவர்கள்னு ஒரு பட்டியலை போட்டு ஒவ்வொருத்தரும் பலவீனமானவர்னு நிறைய நூல் எழுதிக்கிறாங்க. இவங்கெல்லாம் தொகுத்து வச்ச அந்த பொதுவான நூல்களில் இருந்து எடுத்து, இப்போ புகாரியுடைய தாரீഖில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வைங்க, அதில் ஒரு 300 பேர் அவர் பலவீனமானவர்னு சொல்கிறாருன்னு வைங்க, அந்த 300 மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. அது மாதிரி இப்னு முயின் அவருடைய நூலில் ஒரு 1000 பேர் இருக்காருன்னு வைங்க, ஒரு 500 பேரை பலவீனமானவர்னு சொல்கிறாருன்னு வைங்க, அந்த 500 எடுப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் எழுதின நூல்களில் பலவீனம்னு யாரெல்லாம் சொல்லியிருப்பாங்களோ அவங்களையா தொகுத்து ஒவ்வொருவரும் தனித்தனியாக எழுதுனாங்க. அந்த நூலில் போய் பலவீனமானவர்களாக என்ன செஞ்சிடலாம், அறிந்து கொள்ளலாம். அப்போ பலவீனமானவர்கள்ங்கிற பெயரில் கூட ஒரு நூல்களை நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. 1-2 பேர் இல்லை, ஏராளமான பேர் எழுதியிருக்கிறாங்க. இப்னு அதிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு, உக்கைலிங்கிறவர் எழுதியிருக்காரு, ரஹபிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு.
அதே மாதிரி தாரகுத்தினி எழுதியிருக்கிறாரு, இப்னு ஹிப்பான் எழுதியிருக்கிறாரு. இப்படி நிறைய பேர் நினைஞ்சிருக்கிறாங்க. அந்த நூலில் வெறும் பலவீனமானவங்க இருப்பாங்க. அவங்க எழுதின நூலில் யார் இருப்பாங்க? யார் ஆதாரபூர்வமாக எடுத்துக்கொள்ள முடியாதோ அவங்களுடைய பெயரையும் அதனுடைய டீட்டெயிலையும், என்னத்தினால் அவரை எடுத்துக்கிறக்கூடாது, அவர் மேலே உள்ள குறை என்ன, அந்த குறை யார் சொன்னா, இந்த குறை இவர் சொல்ல முடியாது, பின்னாடி உள்ளவர் சொல்ல முடியாதுல்ல, அந்த குறை யார் சொன்னா என்கிற விவரத்தை எல்லாம் வைத்து கிதாபு லோஃபாண்டா பலவீனர்கள், இந்த பெயரில் நிறைய நூல்கள் எழுதிக்கிறாங்க. பலவீனமானவர்கள்ங்கிற பெயர்லையே நிறைய பேர் நினைஞ்சிருக்கிறாங்க, நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அது இப்படியும் ஒரு வகையாக நூல்களை வந்து எழுதினாங்க. அதுக்கப்புறம் பலவீனமானவர்களை மட்டும் எழுதுனா எப்படி செய்கிறது? நம்பகமானவர்களுக்கு நூல் வேணுமா இல்லையா? இது எல்லாமே வந்து நான் அந்த மாதிரி தான் முதல்ல தொகுத்தாங்கல்ல, ஹதீஸை எப்படி மதீனா ஹதீஸு அப்படி மொத்த ஹதீஸை தொகுத்தாங்க, பிந்தி வந்தவங்க அதை வகைப்படுத்தினாங்கல்ல, அந்த மாதிரி முதல்ல வரலாறுன்னு சொல்லி முன்னோர்களான இமாம்கள் எழுதிட்டாங்க. அவங்க வந்து தலைப்பு வாரியாக ஆல்பபெட்டிக் வாரியாகலாம் அவங்க செய்யலை. ஒவ்வொரு பேரையும் எழுதுவாங்க, அவருடைய நல்லது கெட்டது எழுதுவாங்க, தராதரத்தை எழுதுவாங்க, அவரை பற்றி யார் யார் என்னென்ன விமர்சனம் சொல்லியிருக்கிறாங்க என்பதை எழுதுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அந்த வகைப்படுத்தாமல் போயிட்டாங்க. அடுத்து வர்றவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதில் இருந்து எடுத்து தான் வகைப்படுத்துகிறாங்க. இப்போ 300 வருஷத்துக்கு முந்தைய ஊரில் ஒரு ஆளை வந்து நான் சொல்ல முடியாதுல்ல. எனக்கு 300 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து நம்பகமானவரா பலவீனமானவர் எனக்கு எப்படி சொல்ல முடியும்? அப்போ 300 ஆண்டுக்கு முந்தைய எழுதப்பட்ட நூலில் தான் சொல்ல முடியும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நம்பகமானவர்கள்ங்கிற நூல் எழுதுகிறாங்கன்னா இவங்க யாரையும் நம்பகமானவர்கள்னு சர்டிஃபிகேட் கொடுக்கறது இல்லை. இதுக்கு முந்தி அவங்க பொதுவாக எழுதி வைத்திருக்கிறார்கள், அதில் நாங்கள் தேடி தேடி என்ன செய்கிறோம், எடுத்து தருகிறோம் அப்படின்னு சொல்லி சிக்காத்துனா நம்பகமானவர்கள். நம்பகமானவர்கள்ங்கிற பெயரில் நிறைய நூல் இருக்கிறது. யாரெல்லாம் நம்பிக்கையான அறிவிப்பாளர்கள் அப்படிங்கிறத சொல்வதற்காக வேண்டி அதுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, நூல்களை எழுதியிருக்கிறார்கள் நம்பகமானவர்கள பேரில். இதில் வந்து இப்னு ஹிப்பான் எழுதியிருக்கிறாரு, அஜலி எழுதியிருக்கிறாரு, தஹபி எழுதியிருக்கிறாரு, இப்னு ஷாஹின் எழுதியிருக்கிறாரு, இன்னும் பலர் எழுதியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன கிதாப் எழுதுகிறாங்க, பலவீனமானவர்கள்னு முதல்ல வந்து அனைவருடைய பெயர்களையும் போட்டு ஒரு நூல்கள் தயாரிக்கிறாங்க. அது ஆரம்ப காலகட்டம். ஆரம்ப இந்த அறிவிப்பாளர்களை பற்றி எழுதக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் என்ன எழுதுகிறாங்க, நல்லவங்க கெட்டவங்க எல்லாரையும் போட்டு ரொம்ப உறுதியான ஆள், யாவு சக்தி உள்ள ஆள் என்றும் ஒரு ஆளை பற்றி எழுதுவாங்க. இன்னொரு ஆளை பற்றி என்ன செய்வாங்க, இவர் ஆள் மறதியான ஆள், இன்னும் குறை உள்ள ஆளுன்னு எழுதுவாங்க. ஒரு நூலில் தான் ரெண்டுமே இருக்கும். அப்போ ஒவ்வொரு அறிவிப்பாளர்களை பற்றியும் நல்லது கெட்டது அனைத்தையும் ஒரு ஆளை பற்றி ரெண்டு மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆளை பற்றி சிலர் நல்லவர்னு இருப்பாங்க, சிலர் கெட்டவன் இருப்பாங்க, ரெண்டு விமர்சனங்களை போடுவாங்க. இப்படியாக வந்து அனைத்தையும் தொகுத்தாங்க ஆரம்ப காலத்தில். அவங்களுக்கு வந்து அந்த அவங்க காலத்துலேயும் அதுக்கு முந்தின காலத்துலேயும் உள்ளவர்களை பற்றி பேசுகிறதுனால அவங்களுக்கு கரெக்டாக தகவல் கிடைக்கும். இந்த எழுதின 400 வருஷத்தில் யாரும் எழுதலை, அந்த 100 வருஷத்தில் தான் என்ன செய்யுது எல்லாமே நடக்கிறது. அப்போ 100 வருஷத்துக்கு இடையில் உள்ளவங்களை பற்றி ஒன்று அவங்க அறிஞ்சிருப்பாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு முந்தினவங்க சொல்லுவாங்க, அவங்கள அறிந்தவர்களையும் நம்ம பார்க்க முடியும். இந்த வகையில் முதல் தலைமுறை தொகுத்துட்டாங்க, தாரிகன்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்து வர்றவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த அடிப்படையாக வைத்து பலவீனமானவர்கள் அப்படின்ட்டு ஒரு நூலில் ஏராளமான நூல்கள், நம்பகமானவர்கள்னு ஏராளமான நூல்கள், அதுலேயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இவர் நம்பகமானவரில் இவர் 1000 பேரை சேர்த்துட்டாருன்னா இன்னொருத்தர் 2000 பேர் சேர்த்துருப்பார். இவர் திரட்டின அளவுக்கு வந்து இவருக்கு ஒரு அளவு சொல்லியிருப்பார், அவர் சொல்லியிருப்பார். முக்கால்வாசி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கும். நம்பகமானவர்கள் நூலை எழுத்திங்கன்னா முக்கால்வாசி அறிவிப்பாளர்கள் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரு 25% அறிவிப்பாளர்கள் வந்து இதில் இல்லாத அதில் இருப்பாங்க, அதில் இல்லாத இதில் இருப்பாங்க. அவர் நம்பகமானவர்னு இவருக்கு தெரிஞ்சால் அவருக்கு பலவீனமாக தெரியும், அவர் பலவீனம்னு நினைக்கக்கூடிய ஆள் இவருக்கு நம்பகமாக தெரியும். இப்படி மாற்றியும் கூட என்ன செய்யும், இவர் நம்பகமானவர்னு போட்டாலத்துக்கு அவர் பலவீனமானவரில் போட்டிருப்பார் அவருடைய பார்வையில். அதெல்லாம் ஏன் வருதுன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ இந்த மாதிரியான அடிப்படையில் பலவீனமானவர்கள்ங்கிற பெயர்லையும் நூல்கள் எழுதப்பட்டது, நம்பகமானவர்கள்ங்கிற பெயர்லையும் பல நூல்கள் எழுதப்பட்டது. ஆனால் எல்லாமே என்ன இருக்குன்னு நம்ம ஆய்வு செய்யணும். பலவீனமானவர்கள் எழுதின எல்லாரும் பலவீனமாக இருக்க மாட்டாங்க. இவர் தப்பாக விளங்கிக்கிட்டு நினைச்சிருப்பார், அந்த விமர்சனத்தை ஒழுங்காக கவனிக்காமல் கூட பலவீனன்னு ஒரு ஆளை சொல்லியிருப்பார். இவர் நம்பகமானவர்னு சொன்னதில் பலவீனமானவர்கள் இருப்பாங்க, இவருக்கு தெரிஞ்சு நம்பகமானவர்கள்னு சொல்லிவிட்டார். அவங்க பலவீனம் நம்பகத்துக்கு அவங்க ஒரு அளவுகளை வச்சுருப்பாங்க. அதன் அடிப்படையில் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறதா இருந்தால், இந்த இப்னு ஹிப்பான் ஒருத்தர் இருக்கார், இவர் நம்பகமானவர்கள்னு நூல் எழுதியிருக்கிறார். இவர் நம்பகமானவர்னால் என்னங்கிறதுக்கு இவர் வச்சுக்கிற ஒரு இலக்கணமே தனி. நம்பகமானவர்னால் யாரையெல்லாம் நான் நம்பகமானவராக எடுத்துக்கிறேன்னா,
இவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரை பற்றி யாரும் குறை சொல்லவில்லையோ அவங்களாம் நம்பகமான ஆளுக்குங்கிறார். இந்த அளவுகளும் ஒரு தப்பு. யாரை பற்றி குறை சொல்லாட்டி அட்ரஸ் இல்லாத ஆளுக்கு யாராவது குறை சொல்லியிருப்பாங்களா? அப்போ அவரெல்லாம் நம்பகமானவர் போயிடுவார். இவர் அளவு கூடி என்ன செய்வார், பார்ப்பார், இந்த ஆளை பற்றி யாரும் பேசலாம், நம்பகமானவர். ஒருவரை பற்றி ஒருத்தருமே பேசலைன்னா நம்பகமானவர் ஆவாரா? அவரை பார்த்து இவர் நல்ல ஆள் தான் சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நம்பகமானவர் ஆவாரே தவிர, ஒருவரை பற்றி யாருமே பேசாமல் விட்டு விட்டார்கள் அதனால் அவர் நம்பகமானவர் தான்னா இது ஒரு அளவுகளை தப்பு. அப்போ இவர் நம்பகமானவர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 2 வகை இருப்பாங்க. ஒன்று நம்பகமானவர்கள் என்று அறிஞர்கள் நற்சான்று சொன்னாங்களே அவங்களும் அதில் இருப்பாங்க. யாரும் விமர்சிச்சே இருக்க மாட்டாங்களே, அதாவது மற்றவங்க மஜ்ஹூல்பாங்களே, யார் என்று தெரியாதவர்னு, அவரெல்லாம் இதில் வந்துடுவார். இவர் புத்தகத்தில் இருப்பார், நம்பகமானவர் இருப்பார். அப்போ இவர் என்ன அளவுகோலில் எழுதியிருக்காருன்னு பார்க்கணும். ஒரு நூலில் நம்பகமானவர் வந்தவுடனே இப்னு ஹிப்பானில் நம்பகமானவர்னு போட்டாங்கன்ற கூடாது. அவர் யாரையெல்லாம் நம்பகமானவர் சொல்லுவார், நம்பகமானவர் என்று முடிவு செய்வதற்கு அவர் வச்சிருக்கிற அளவுகோல் என்ன, இதுகளையெல்லாம் வச்சு பார்த்து என்ன செய்யணும், முடிவு செஞ்சோம்னா அதனால் வித்தியாசங்கள் வருது. ஒருத்தர் எழுதுனதுக்கு பிறகு அடுத்தடுத்து நிறைய பேர் எழுதுகிற காரணம் என்னென்னு கேட்டால், நம்பகமானவர்னு முடிவு செய்வதற்கு என்ன இருக்கிறாங்க, பலவிதமான அளவுகோல்களை வைத்திருக்கிற காரணத்தினால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அளவுகோலை வைத்துக்கொண்டு எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் நுணுக்கமான குறைபாடுகள்னு ஹதீஸில் இருக்கிறது. அதெல்லாம் சாதாரண மக்களுக்கு விளங்காது. நுணுக்கமான குறைபாடுகள்னு இழல்னு சொல்லுவாங்க. ஆளும் சரியாக இருப்பார், சன்னது கரெக்டாக இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு நுணுக்கமான ஒரு குறையை வச்சு என்ன செய்வாங்க, இது சரியில்லைம்பாங்க. நுணுக்கமான குறைண்டா என்ன, இப்போ ஒரு செய்தியை ஒரு ஆள்கிட்டருந்து ஒரு 10 பேர் அறிவிக்கிறாங்க. ஒரு ஆள் தான் சொல்கிறாரு, ஒரு ஆசிரியர்கிட்டருந்து 10 பேர் அறிவிக்கிறாங்க. இந்த 10 பேர் அறிவிக்கையில் அதில் 9 பேர் அறிவிக்கிறதுக்கு மாற்றமாக ஒரு ஆள் வித்தியாசமாக அறிவிக்கிறான்னு வைங்க, அவர் நல்ல ஆளாக தான் இருக்கார். அப்போ நுணுக்கமான குறை இருக்குது, அதில் என்னமோ ஒரு குறைபாடு இருக்கிறது. இப்படியெல்லாம் ஆட்களை பார்த்தா எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க, இருந்தாலும் 9 பேர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும், ஒரு ஆள் சொல்கிறது கரெக்டாக இருக்காது. இப்படி நுணுக்கமான குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் இழல். இழல்ங்கிற பேரில் ஏராளமானவர் எழுதியிருக்கிறாங்க. இழல்ங்கிற பேரில் நூல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான உலமாக்கள் நினைச்சிருக்காங்க. திருமதி எழுதியிருக்கிறாரு, இப்னு அபு ஹாத்தம் எழுதியிருக்காரு, இப்னு ஜவுசி எழுதியிருக்கிறாரு, அகமது இப்னு ஹம்பலும் எழுதியிருக்கிறாரு, தாரகுத்தினிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு, அபூசுராங்கிறவர் எழுதியிருக்கிறார். இவங்கெல்லாம் அதாவது இழல்னு சொன்னால் நுணுக்கமான குறைபாடுகள். மேலோட்டமாக ஒருத்தன் அதை அறிவிப்பாளரை பார்த்தா குறைன்னு சொல்ல மாட்டான், இன்னும் ஒரு 20 அறிவிப்பை வச்சு பார்த்தா குறை சொல்லிடுவான். அதை மட்டும் பார்த்தா குறை தெரியாது. வேறு ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, அதை மட்டும் பார்த்தா கரெக்டாக நம்ம நினச்சிருவோம், ஏன் ஆள் கரெக்டாக இருக்காருண்டு. இதை வேறு யாரெல்லாம் அறிவிச்சிருக்கான்னு பார்த்தா ஒரு ஆள் வழியாக இவர் அல்லாத மற்றவங்க வேறு மாதிரி அறிவிச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஆள் இப்படி அறிவிச்சிருப்பார், இவர் நல்ல ஆள் தான். இதே விஷயம் நான் சொல்கிறேன்னு வைங்களேன், என்கிட்ட நீங்கள் எல்லோரும் அறிவிக்கிறீங்க, நான் ஒரு செய்தி சொன்னதாக போய் சொல்கிறீங்க, 50 பேர் ஒரு விதமாக சொல்கிறீங்க, ஒரு ஆள் மட்டும் மாற்றி வேறு மாதிரி சொல்கிறாரு. அப்போ அவர் ஏதோ கவனக்குறையாக இருந்தால் அர்த்தம். நான் 50 ரெண்டு உண்மையாக இருக்க முடியாதுல்ல. நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், நான் என்ன சொன்னேங்கிறது 50 பேர் ஒரு விதமாக போய் சொல்கிறீங்க, ஒரு ஆள் மட்டுமே என்ன செய்கிறாரு விதமாக, அவர் நல்ல ஆள் தான், நம்பிக்கையான ஆள் தான், அவர் மனுஷன் தானே, மறதியில் கூட குறைய சொல்லியிருப்பார். அந்த ஒரு ஆள் செய்தியை மட்டும் கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க, கரெக்டான தகவல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லாத ஒன்றை நான் சொன்னதாக நினச்சிருவாங்க. ஏன், இவர் தப்பாக விளங்கிட்டதுனால. அப்போ இது சரின்னு மேலோட்டம் பார்த்தா சரின்னு தெரியும். அப்போ இவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்டிங்களான்னு கேட்டால் என்னவாயிரும், ஆமாம் இப்படி இல்லை இப்படில சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு 50 பேர் சொல்லும்போது என்னவாயிரும், அவர் அறிவிப்பு ஃபால்ஸு தப்புன்னு வந்துடும். இதெல்லாம் நுணுக்கமான குறைபாடுகள். நுணுக்கமான குறைபாடுன்னா அந்த ஹதீஸின் குறையை அதிலிருந்து கண்டுபிடிக்காமல் வெளியிலிருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்னது, நுணுக்கமான குறைபாடுகள். இதுக்குண்டே நூல் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஹதீஸும் சஹீஹ் மாதிரி தெரியும், நுணுக்கமான குறைபாடு அடிப்படையில் அதெல்லாம் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அதை சொல்லுவாங்க. இது இழல், இதுக்கு பேர் இழல்னு பேர். இழல்ங்கிற நூலா தாரகுத்தினி எழுதியிருக்கிறாரு, திருமதி எழுதியிருக்கிறாரு, அகமது இப்னு ஹம்பல் எழுதியிருக்கிறாரு, இப்னு அபி ஹாத்தம்ங்கிறவர் எழுதியிருக்கிறாரு, இப்னுல் ஜவுசிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு, இன்னும் நிறைய இருக்குது. முக்கியமான ஆட்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறோம். இழல்ங்கிற பேரில் நிறைய நூல்கள் இருக்கிறது. அதிலெல்லாம் என்ன இருக்கும்னா, ஒரு ஹதீஸு சரியானது என்று முடிவு செஞ்ச பிறகு இந்த இழல்லையும் போய் பார்க்கணும். அறிவிப்பாளெல்லாம் கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் இதை வேறு உதாரணமாக எடுத்துக்கிறோம். சில ஹதீஸுகள் ஒரு ரசூல்லா சொன்னதாக ஒரு சஹாபி அறிவிச்சிருப்பார். இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ரசூல்லா சொன்னதாக ஒரு அறிவிப்பு வரும்.
எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் இலல்ல போய் பார்த்தோம்னு சொன்னால் இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை, இப்னு அப்பாஸுடைய சொந்த கூற்று தான். ஏன்னு கேட்டால் இதே விஷயத்தை வந்து இன்னும் 10 பேர் இதே அறிவிப்பாளர் வழி அறிவிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா இது இப்னு அப்பாஸ் அவராக சொன்னார்னு தான் சொல்கிறாங்க. ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து 11 பேர் கேட்குறாங்க, 10 பேர் என்ன சொல்கிறாங்க, இது இப்னு அப்பாஸ் அவருடைய கருத்தாக சொன்னார் என்று சொல்கிறாங்க. ஒரு நாள் மட்டும் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொன்னதாக இப்னு அப்பாஸ் சொல்கிறாருன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஸ்லிப்பிங்கில் ஒரு கவனக்குரல் செஞ்சு அறிவிப்பாளெலாம் கரெக்டாக இருக்கும். அறிவிப்பாளெலாம் பார்த்தா கரெக்டாக எல்லாம் அவரும் சரிப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, இதை வச்சுக்கிட்டு இது மர்ஃபு என்று மர்ஃபுண்டா ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்வது சரியில்லை, இது இப்னு அப்பாஸுடைய சொல் என்பது தான் கரெக்டான கூற்று, அந்த அறிவிப்பு நிற்காது. இதான் இழல்ங்கிறது. இழலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்காது, உள்ளுக்குள்ளே குறை இருக்காது. இழல்னா என்ன இல்லை, ஹதீஸ் உள்ள அந்த ஆள்லாம் கரெக்டாக தான் இருப்பாங்க. அப்போ வெளிக்குறைகளை வச்சு என்ன செய்கிறது, வெளியில் உள்ளதும் அதை பாதிக்குமா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்வாங்க, குறை சொல்லக்கூடிய நூல்கள் வந்து இழல். இதெல்லாம் வந்து ரொம்ப திறமையான அறிஞர்களுக்கு தான் இது முடியும். ஒரு ஹதீஸுக்கு தேடி எடுத்து அம்புட்டையும் பார்த்து ஒன்று இப்படி வருதுன்னு ரொம்ப சிரமமான வேலை இது. இழல் வந்து எழுதுறதும் அந்த துறையில் ஈடுபடுறதும் ரொம்ப கஷ்டமானது, அதை அறிந்து கொள்வதும் என்ன இருக்குது ரொம்ப சிரமமான ஒரு இதிலெல்லாம் மெனக்கட்டு நினைஞ்சிருக்கிறாங்க, ஆய்வு பண்ணி இந்த மாதிரியான நூல்கள்லாம் எழுதியிருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து ஒரு ஒரு அறிவிப்பாளர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மரணத்தை சொல்வதற்குன்னே ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. ஒரு நூல் இல்லை, நிறைய பேர். வஃபாத்துங்கிற பேரில் கித்தாபுல் வஃபாத், வஃபியாத் வஃபாத்தும்பாங்க. மரணங்கள்னால் என்ன, மரணம் ரொம்ப முக்கியம் தானே. அதாவது மரணம் எதுக்கு முக்கியம்னு கேட்டால், இவரிடமிருந்து இவர் அறிவிக்கிறார்னு சொன்னால் இவர் மூத்தா போகிறதுக்கு முந்தி அவர் பார்த்துருக்கணும்ல. அப்போ மரணத்தை தெரிஞ்சால் தான் சந்திச்சாங்களான்னு கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு அறிவிப்பாளருடைய மரணித்த ஆண்டு என்ன, மாதம் கிடைச்சா மாதத்தையும் போடுவாங்க, தேதி கிடைச்சா தேதியை போடுவாங்க, கிடைக்காட்டு குறைஞ்சபட்சம் வருஷத்தை சொல்லுவாங்க, இவர் இந்த ஆண்டு மரணித்தார். அப்போ ஒரு மரணத்தில் போய் தேடிக்கிட்டா தான் இவரும் சந்திச்சாங்களான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ இப்ராஹிம்கிட்டேருந்து இஸ்மாயில் அறிவிக்கிறார்னு சொன்னால் இப்ராஹிம் உயிரோடு இருக்கும்போது இஸ்மாயில் உயிரோடு இருந்திருக்கணும், அதுவும் அந்த பருவத்திலையும் இருந்திருக்கணும். இப்ராஹிம் உயிரோடு இருக்கணும், இஸ்மாயிலும் கை குழந்தையாக இருந்திருக்க முடியாது, அவரும் ஒரு 10-15 வயசு ஆளாக என்ன செய்யணும் இருந்திருக்கணும். இப்போ இப்ராஹிம் மூத்தா போன பிறகு தான் இவர் 15 வயசு ஆகுறான்னு வைங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், இதில் ஏதோ இடையில யாரை விட்டுருக்குறாங்க, இவர் போய் அவரை பார்த்தே இருக்க முடியாது, அவர் வந்து இவர்கிட்ட சொல்லியே இருக்க முடியாது அப்படின்னு முடிவுக்கு வர்றோம்ல. அந்த மாதிரி தெரிந்து கொள்வதற்கு என்ன அவசியம், மரணத்துக்குண்டே தேடி புக்கு எழுதுறாங்கன்னா பாருங்களேன். ஒவ்வொருத்தருடைய வேறு நம்பகத்தனமெல்லாம் ஒன்று போட மாட்டாங்க. நல்லவர் அதெல்லாம் நல்லவராக கெட்டவர் அதெல்லாம் பேச மாட்டாங்க. இந்த கித்தாபுல பூரா என்ன இருக்கு, இவருடைய மரணம் இந்த ஆண்டு, இவருடைய மரணம் இந்த ஆண்டு, இவருடைய மரணம் இந்த ஆண்டுன்னு சொல்லி இப்போ எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க பாருங்க. ஒரு துறைக்கு, ஹதீஸ் துறைக்கு எழுதப்பட்ட நூல்கள் அளவுக்கு எந்த துறைக்கும் எழுதப்பட்டதில்லை. எந்த இஸ்லாத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதின அளவுக்கு அத்தனை வகையாக செக்ஷனாக எழுதியிருக்காங்க, பிரிச்சுலாம் எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி வந்து இது வந்து வஃபியாத்துக்கு மரணித்தவர்கள்ங்கிற எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்னுல் உஸ்ஸான்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, இப்னு ராஃபின்னு எழுதியிருக்கிறாரு, முகமது இப்னு ஷாக்கிர்னு எழுதியிருக்கிறாரு, அது மாதிரி இப்னுல் குன்ஃபுதுன்னு எழுதியிருக்கிறாரு, இன்னும் பல பேர் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் பல பேர் என்ன செய்கிறாங்க, மரணங்களுக்கு வரலாறு அந்த அறிவிப்பாளர்களாக இருக்கணும். அவங்களாம் எந்த யாருக்கு மரணத்தை எழுதுவாங்க, ஹதீஸ் புக்கில் அறிவிப்பாளராக வர்றவங்களுக்கு தான். அது இல்லாதவங்களை பற்றி பேச மாட்டாங்க. ஹதீஸ் புக்கில் இவர் சொன்னார்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருடைய மரணத்தை எடுத்துடலாம். எந்த வருஷம் மூத்தா போனாருங்கிற டீட்டெயிலு எந்த அறிவிப்பாளருக்கு வேணாலும் என்ன செய்யலாம் எடுத்துடலாம். ஒரு கித்தாப்பில் கிடைக்காட்டு இன்னொருத்தராக எழுதியிருப்பார், இவருக்கு அவருடைய மரணம் கிடைக்காட்டு அவருக்கு என்ன செய்யும் மரணம் கிடைச்சிருக்கும், மரணத்தை எடுத்துடலாம். அது யாருக்கு எடுக்க முடியாதுன்னா இந்த மஜ்ஹூல்னு வருவாங்கல்ல, யார் என்று அறியப்படாதவர்கள், அவங்களுக்கு கிடைக்காது. உனக்குதா யாருன்னு தெரியலையே, அப்போ ஆளை ரேட்டு மரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது. மற்ற எல்லாருக்கும் என்ன செஞ்சிடறேன், மரணங்கள் வந்து கிடைத்து விடும். அல்லது மரணத்தில் கருத்து வேறுபாடு தான் சொல்லிடுவார், இவருடைய மரணம் வந்து ஹிஜ்ரி 100 என்றும் 102 என்றும் 105 என்றும் 3 விதமான கருத்துக்கள் இருக்கிறது, இந்தந்த கருத்தை என்னென்ன சொல்கிறாங்கன்ட்டு அப்படி போட்டிருப்பாங்க. சிலருடைய மரணத்துக்கு வந்து 2-3 கருத்தை போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில ஆளுக்கு வந்து அவங்களுடைய இயற்பெயர்னால் அறியப்படாமல் வேறு பெயர்னால் அறியப்படுவாங்க. ஒருத்தருக்கு இப்போ இப்னு அப்பாஸுங்கிறீங்க, இப்னு அப்பாஸ் தான் எல்லோரும் அறிஞ்சு வச்சுருக்கிறோம், அது அவர் பேர் இப்னு அப்பாஸ் இல்லை, இப்னு அப்பாஸ்னு அப்பாஸ் மகன், அவர் பேரை காணோம். நம்ம எல்லோரும் எப்படி சொல்லிகிட்டு இருக்கிறோம், இப்னு உமருங்கிறோம். இப்னு உமர்னா என்ன அர்த்தம், உமருடைய மகன் அர்த்தம். உமருக்கு 1000 மகன் இருந்திருப்பார், நமக்கு அது யார் இவர். அப்போ உமர் மகன்டா என்ன அர்த்தம், ஆள் தெரியலையில.
அப்போ சில பெயர்கள் அப்படி பிரபலியமாக இருப்பாங்க. அந்த பிரபலியம் எப்படிலாம் இருக்கு, அரபு மொழியில் அரபில் என்னன்னா குன்னியத்துன்னு ஒரு பெயர் இருக்கிறது. குன்னியத்துன்னு சொன்னால் அவங்களுடைய பிள்ளைகள் பெயரில் தங்களை வந்து அறிமுகப்படுத்தி கொள்வது. இப்ராஹிம்ன்ற ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் அபு இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வாப்பா. அந்த அவர் பிள்ளையெல்லாம் பெற்ற பிறகு என்ன செய்கிறது, அந்த பேர் வரும் அவருக்கு. அவங்க வாப்பா அம்மா வச்ச பேர் ஒன்றா இருக்கும். இவருக்கு ஒரு பேர் அப்துல் கார்னு வச்சுருப்பாங்க. அவர் கல்யாணம் பண்ணி இப்ராஹிம் பிள்ளை பெறுவார். இப்போ இவருக்கு என்ன பேரா பையனு, அபு இப்ராஹிமில் அபு இப்ராஹிம்னு கூப்பிடுவாங்க. கடைசியில் பார்த்தா சொந்த பேர் மறந்து போயிடும். மக்களுக்கு என்ன தெரியாது, அவருடைய பேரே தெரியாது. அப்போ இந்த மாதிரி இதுக்கு பேர் குன்னியத்து. இந்த பேருக்கு பேர் என்னது, தாய் தந்தை பேரில் ஒரு உம்முண்ட பொம்பளையாக இருந்தால் என்ன செய்வாங்க, உம்மு இப்ராஹிம், இப்ராஹிமுடைய உம்மா, இப்ராஹிமுடைய வாப்பான்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த மாதிரி பெயர்களை வைத்துக்கொள்வார்கள். அப்போ இதில் வந்து இந்த குன்னியத்தாக இருக்கிறவங்களுடைய நிஜ பேர் என்ன, அவங்களுடைய குன்னியத்துனா இது வாப்பா அம்மாவில் ஆரம்பிக்கிறது. எல்லாம் வாப்பா அம்மாவை வந்து என்ன செய்யும், அதில் உம்மு சலமாங்கிறோம். உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிங்கிறோம். உம்மு சலமான்னு தான் எல்லாருக்கும் தெரியும், அது அவங்க பேரே கிடையாது. சலமான்ட்டு அவங்களுக்கு ஒரு புள்ள இருந்தாங்க. அந்த புள்ள பெற்றதுனால அவங்களுக்கு பேர் என்னது, உம்மு சலமா, சலமாவின் தாயார்ன்றே பேராக போச்சு. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அபுல் காசிம், காசிம்ட்டு அவங்களுக்கு ஒரு புள்ள இருந்துச்சு. அபுல் காசிம்னு அவங்கள அழைச்சாங்க. ஆனால் அவங்க நிஜ பேர் மறையலை. சில பேருக்கு நிஜ பேர் மறைஞ்சிடும். ரசூலுல்லாஹ்வுக்கு அபுல் காசிம்னு சொல்லி கொண்டு இருந்தாலும் முகமதுங்கிற பேர் தான் என்ன செய்யுது, அது இன்றைக்கு வரைக்கும் எல்லா பக்கமும் நீடித்து இருக்கிறது. அந்த குன்னியத்துங்கிறது அசல் பெயரை மறைக்கலை. சில பேருக்கு என்னவாயிரும், அசல் பெயரே போயிடும். அவங்க என்ன பேரில் அழைக்கப்படுவாங்க, இந்த குன்னியத்து பாப்பா அம்மா பிள்ளைகள் பெயரால் என்ன செய்வாங்க, அவங்க அழைக்கப்படுவாங்க. அப்போ அந்த மாதிரியான பெயர்களுக்கு என்ன செய்வாங்க, குன்னியத்தும்பாங்க. இந்த குன்னியத்துக்குண்டே நூல் எழுதியிருக்கிறாங்க. இந்த 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 உம்மு சலமாட்ட யார், ஏன் அவங்களுக்கு அந்த பேர் வந்துச்சு, அவங்க நிஜ பேர் என்ன. அப்போ என்ன அறிவிப்பாளருக்கு தேவைப்படும்ல. அறிவிப்பாளர்கள் வந்து உதாரணமாக வந்து ஃபாத்திமான்னு இருக்கிறாங்க. இந்த ஃபாத்திமாவுக்கும் உம்மு சலமான்னு பேர் இருக்கலாம். ஆயிஷான்னு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சலமாண்டு பிள்ளையை பார்த்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கும் உம்மு சலமா தானே. ஃபாத்திமாவுக்கும் சலமாண்டு ஒரு பிள்ளை, ஆயிஷாவுக்கும் சலமாண்டு ஒரு பிள்ளை. அப்போ ரெண்டு பேருக்கு என்ன குன்னியத்து வரேன், உம்மு சலமாண்டு வரும். உம்மு சலமாண்ட எந்த உம்மு சலமா, இந்த உம்மு சலமா அந்த உம்மு சலமாவா, பேர் வேணும்ல. இந்த அறிவிப்பாளரில் இந்த ஹதீஸில் வரக்கூடிய உம்மு சலமாங்கிறவர் யார், 10 பேர் குன்னியத்தில் இருப்பாங்க. அப்போ நிஜ பேரையும் சேர்த்து வச்சா தான். அதனால தான் குழம்பிடுற சில ஆளுக்கு. ஒரு அறிவிப்பாளரை ஒருத்தர் நம்பகமானவர் இருப்பார், ஒருத்தர் பலவீனமானவர் இருப்பார். இவர் அந்த உம்மு சலமாவை நினச்சிக்கிட்டு சொல்லியிருப்பார், இவர் இந்த உம்மு சலமா நினச்சிட்டு சொல்லியிருப்பார். உள்ள நுழைஞ்சு பார்த்தா தப்பாக இவர் விளங்கியிருப்பார். வழங்குதா, வேற ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணி என்ன செய்வாங்க, பலவீனன்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்போ இந்த மாதிரி குன்னியத்துன்னு சொல்கிறது. குன்னியத்து கூனா இன்னன்னா யானா இத்தன்னா. அபு ஹுரைராவெலாம் இருக்குல்ல, அபு ஹுரைரான்னு பேரா இல்லை, ஹுரைரா அது வந்து அவர் குன்னியத்து கிடையாது, அது செல்ல பேர், செல்லமாக வச்சுக்கிடுவாங்க. பூனைக்குட்டியின் தந்தை, ஒரு பூனைக்குட்டி எடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தனால அவருக்கு என்ன பேர், பூனையின் தந்தைன்னு பேர் வச்சு விட்டாங்கன்னு வைங்களேன். அது புல்லை பெற்று அவருக்கு என்ன செய்யலை, அந்த பேர் வரலை. இருந்தாலும் அப்படியும் செய்வாங்க. வேணுங்கதான் ரசூலுல்லாஹ் கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, அபு துராபு மண்ணின் தந்தைன்னு சொல்லுவாங்க. மண்ணை பெத்தார்னு அர்த்தம் கிடையாது. பெத்தாலும் அப்படி வரும், பெறாட்டாலும் என்ன செய்யும், அதாவது ஒரு நல்ல குணம் உள்ளவராக இருக்கான்னு வைங்களேன், நற்குணத்தின் தந்தைன்னு சொல்ல மாட்டோம். அது மாதிரி ஒழுக்கத்தின் தந்தை இப்படியாக சொல்கிற மாதிரி அரபில் சொல்லுவாங்க. அதுவும் புண்ணியத்து தான். அதுபோக பிள்ளைகள் பேரால் என்ன செய்வாங்க, வந்து இன்னாருடைய தாயார் இன்னாருடைய தகப்பனாருங்கிறத பேராக என்ன செய்கிறேன் ஆயிரும், அப்படி செய்வாங்க. இது இந்த மாதிரி நினைஞ்சிருக்கிறாங்க. நூல்கள் வந்து புகாரியில் இருந்து நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. புகாரி மாத்திரம் இல்லை, நிறைய அறிஞர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க. குன்னியத்துங்கிறத வைத்து அதனுடைய நிஜ பேர் என்ன, இந்த குன்னியத்து யார் யாருக்கெல்லாம் சொல்லப்படுகிறது, இப்படிங்கிறத வைத்து என்ன செய்வாங்க, அதுக்கு தனி நூல், இதுக்கு ஏராளமான நூல்கள் இருக்கிறது. அது மாதிரி இப்போ சஹாபாக்கள்லாம் அறிவித்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம பரிசீலிக்க மாட்டோம். சஹாபாக்கள் எல்லாருமே நம்பகமான ஆளுக்குன்றோம். அப்போ சஹாபின்னு எப்படி அறிகிறது, சஹாபி அறிகிறதுக்கு அதுக்கு ஒரு நூல் வேணுமா இல்லையா? அப்போ ஒரு சஹாபியா இல்லையான்ற மாரிஃபத்து சஹாபாக்களை அறிந்து கொள்வது அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இப்னு ஹஜர் எழுதியிருக்கிறாரு, இப்னு அப்துல் பர்ருங்கிறவர் எழுதியிருக்கிறாரு, அதே மாதிரி வந்து இஸ்பஹானிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு, நிறைய பேர் எழுதிக்கிறாங்க. அதாவது சஹாபாக்கள்னா யார். அப்போ அவர் பேரை போட்டவுடனே அவர் சஹாபியா இல்லையான்னு டவுட் வந்தால் இந்த நூல்களில் போய் பார்த்தா எடுத்துடலாம். இந்த நூல்களை ஒவ்வொன்றையும் எடுப்பதற்கு தனித்தனி செக்ஷன் இப்போ இருக்குது, ரொம்ப சிரமமெல்லாம் கிடையாது.
யாரை பற்றி எந்த முகத்தை பற்றி கேட்டால் அந்த நூலில் போய் தேடணும். தேட தெரியாமல் தேடி சில பேர் முடிப்பாங்க. எது எதுக்கு எங்கெங்கே நூல் இருக்குது அந்த அந்த குறுக்கு வழியாக அறிந்து கொண்டோம்னு சொன்னால் மனமண்ண ஒரு ஆள் பேரை கொடுத்தா என்ன செய்யலாம், இந்த இந்த 10 நூல்கள் இருக்கும் சஹாபாக்களை பற்றி எழுதப்பட்ட நூல்கள், 10 நூல்லையும் போட்டு அந்த பேரை போட்டால் நினைச்சேன் விருன்னு வந்து இவர் சஹாபி கிடையாது, இவர் பிறப்பே இந்த வருஷம்தான், ரசூலுல்லாஹ் பார்த்ததே கிடையாது, பார்த்தாரு, ஆனால் பார்த்தாரு ஒரு முஸ்லீமாக இருந்து இவர் பார்க்கல, இப்படிங்கிற விவரத்தோடலாம் நினைஞ்சிருவாங்க. அதை வந்து டீட்டெயில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சில பெயர்களை வந்து அரபு சொற்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் பெரும்பாலும் குழப்பம் வராது. அரபு அல்லாத சொற்கள்லையும் பேர் இருந்துச்சு. நம்ம தான் இப்போ அரபிலாம் பேர் வைக்க நம்ம தப்பாக விளங்கிட்டு இருக்கிறோம். பெரும்பாலான பேர்கள் பாரசீகம் பக்கத்தில் உள்ள மொழிகள்லாம் இருக்கும். அந்த பேர்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக உச்சரிக்க முடியாது அரபுக்காரனுக்கு. ஆவுக்கு ஈ போட்டு வச்சுப்பான், ஈக்கு ஊ போட்டு வச்சுருவான். வேறு மொழி சொல்ல வந்து நம்ம வாசிக்கும்போது என்ன செய்ய மாட்டோம், அந்த சொல்லு வழக்கத்தில் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக வாசிச்சிருவோம். இல்லைன்னு சொன்னால் என்ன செஞ்சுருவோம், தப்பான முறையில் வாசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இதுக்குன்னு ஒரு நூல் வேணுமா இல்லையா, அந்த மாதிரியாக உள்ள அந்த பெயர்களில் வந்து தஹதீபுல் அஸ்மா, பெயர்களை சீரமை உச்சரிப்பை சரி செய்தல், இந்த பெயரை எப்படி உச்சரிக்கிறது, இது அரபிலையும் வரும். அது மாதிரி வந்து அரபு மொழியிலேயே சில பெயர்களை வந்து 2 விதமாக வாசிக்கலாம். இப்போ உதாரணமாக முக்ரிம் இருக்குது, முக்குரம்னு இதை வாசிக்கலாம். முக்ரிம்னா மரியாதை செய்பவன், முக்குரம் என்றால் மரியாதை செய்யப்பட்டவன். ரெண்டையும் ஒரே மாதிரி தானே எழுதுவாங்க. அப்படி எழுதும் பொழுது இவர் பேர் முக்ரிமா முக்குரமா. நம்ம ஜேர் ஜபர்லாம் பின்னாடியில் போட்டுக்கிட்டோம். இந்த ஜேர் ஜபர்லாம் பிற்காலத்தில் வருது, அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அப்போ ஜேர் ஜபர் இல்லைன்னா எதை வச்சு அதை கண்டுபிடிக்கணும், அந்த பெயரை எப்படி அந்த பகுதியில் உச்சரிக்கிறாங்க என்று ஆய்வு செஞ்சு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை சரி பண்ணுறது, அதாவது பெயர்களில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் சரி பண்ணுறதுக்கே நூல் இருக்குது. இந்த பெயர் உள்ளவரை நீங்கள் இப்படி தான் வாசிக்கணும், முக்ரிம் கிடையாது முக்குரம் தான், இப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அதுக்கு நூல். இதுக்கு மெனக்கெட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் மெனக்கெட்டு என்ன செய்கிறாங்க, அதுக்காக வேண்டி நூல் எழுதியிருக்கிறாங்க. தஹதீபுல் அஸ்மாங்கிறது நூலுக்கு பெயர்கள், நூலுடைய வகை எல்லாமே. அதாவது பெயர்களை சரி செய்தல்ங்கிறது ஒரு வகை. இதில் அவரவர் இஷ்டத்துக்கு போய் பேரெலாம் வச்சுருப்பார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேர் வச்சுருப்பார். அந்த துறை எது சம்மந்தப்பட்டதாக இருக்கும், தஹதீபுல் அஸ்மா பேரை சரி பண்ணுறது சம்மந்தமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த அறிவிப்பாளர்களில் வந்து எல்லாரையும் அறிவிப்பாளர்னு போட்டாலும் அதில் சில பேர் சாதாரண அறிவிப்பாளர் இருக்க மாட்டாங்க. இப்போ உதாரணமாக வந்து ஒரு அகமது இப்னு ஹம்பல் ஒரு ஹதீஸுக்கு அறிவிப்பாளராக வருவார். அவர் வெறும் அறிவிப்பாளர் மட்டுமா, அவர் பெரிய ஸ்காலரு, பெரிய ஆய்வாளர், ஹதீஸை திரட்டினவர்னு ஒரு தகுதி இருக்குல்ல. ஒரு ஹதீஸுக்கு 10 அறிவிப்பாளர் வந்தாங்கன்னா, இப்போ புகாரில் ஒரு ஹதீஸில் சுஃபியாண்டு வரும். நம்ம சுஃபியாண்டை ஏதோ 10 அறிவிப்பாளர் அவர் ஒரு ஆள் நினைக்க முடியாது. அவர் இந்த அறிவிப்பாளர்கள் மாதிரி இவர் கிடையாது. அவர் ஏதோ ஒரு ஹதீஸ் 2 ஹதீஸ் சொல்லியிருப்பார். இவர் எத்தனை வருவார், இவருக்கு நிறைய மாணவர்கள் இருப்பாங்க, இவரே ஹதீஸை தொகுத்திருப்பார், இவர் ஹதீஸ் கலையில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவராக இருப்பார். அப்போ இந்த அறிவிப்பாளர்களில் வந்து அதாவது சாதித்தவர்கள், சாதித்து காட்டியவர்கள்னு சிலர் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து, ஹதீஸ்னா சனதோட, இப்போ தான் ஹதீஸ்னா சனதே இல்லாமல் போச்சு. ஏன்னா புக் ஆகிட்டதுனால தேவையில்லை. இப்போ புக்கு வடிவம் வந்துட்டதுனால நம்ம ஹதீஸ் வந்து இன்னமல்லாமல் பின்னியாத்துன்னு சொன்னால் போதும். அப்போ போய் சொன்னாலும் அடியில் விட்ருவாங்க, இது ஹதீஸா, ஹதீஸ்னு அங்கேருந்து ஹத்தசனான்னு ஆரம்பிக்கணும். ஹத்தசனா இஸ்மாயில், ஹத்தசனா இப்ராஹிம், ஹத்தசனான்னு வந்தால் தான் ஹதீஸ்னு ஒத்துக்குருவாங்க. அந்த காலத்துலலாம் நூலில் வந்துட்டதுனால அறிவிப்பால் இந்த புக்கில் பார்த்துக்கின்றோம். நம்ம எதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிறோம், அந்த மேட்டரை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிறோம். அந்த காலத்தில் வந்து பல்லாயிரம் ஹதீஸுகளை மனனம் செய்தவரை ஹாஃபில்மாங்க. குரானை மனனம் செஞ்சவங்கள ஹாஃபிலுங்கிறோம்ல, அது மாதிரி பல்லாயிரம், 1000க்கு மேலே போகணும். பல்லாயிரம் ஹதீஸுகளை யார் மனனம் செய்திருக்கிறாரோ சனதோட, ஹதீஸை மனப்பினால சனதோட தான், அவருக்கு பேர் என்ன செய்வாங்க, ஹாஃபில்மாங்க. நம்ம குரான் ஹாஃபிலுங்கிறோம்ல, அந்த மற்ற துறையில் தான் ஹாஃபில்னா அந்த அர்த்தம். ஹதீஸ் கிதாப்பில் ஹாஃபில்னா என்ன அர்த்தம், ஹாஃபில் இப்னு ஹஜர்மாங்க. ஓ குரானை மனப்பாடம் பண்ணாருன்னு வச்சுக்கிறோம் நீங்கள், வழங்குதா, ஹாஃபில் இராக்கிமாங்க. ஹதீஸ் துறையில் ஹாஃபில்னா என்ன அர்த்தம், பல ஆயிரம் ஹதீஸுகளை சனதுகளோடு அப்படியே மனப்பாடம் செய்து வைத்து, அது கஷ்டம். பேரை மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் மாறிக்கிட்டு இருக்கும். இது கருத்துக்களை மனப்பாடம் பண்ணுறது ஈஸி எப்போதுமே. அதை மெனக்கட்டு நினைச்சிருக்கிறாங்க, பல்லாயிரம் ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்க ஹுஃபால்கள், ஹாஃபில்கள். இந்த ஹாஃபில்கள் என்று சொல்லியே நூல் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு நூல் பின்னாடி வந்தவங்க யாரெல்லாம் இந்த அறிவிப்பாளர் லிஸ்ட்டில் வரக்கூடியவங்களில் பெரிய ஹாஃபில்களாக ஹாஃபில்கள்னாலே அவங்கள பற்றி ஆய்வே பண்ண மாட்டாங்க. அவரே நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறவர் இருக்கிறாரு. அகமது இப்னு ஹம்பல், அவர் நம்பகமானவர் தேடிட்டா இருப்போம். அகமது இப்னு ஹம்பல்டா முடிச்சிடும், அதை மேட்ரு முடிஞ்சிருச்சு.
புகாரின்னு அவர் நம்ம தேடவா செய்வோம்? தேட மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய அறிஞர்கள்னு சொல்லி அவங்களுடைய வரலாறு, அவங்க என்னென்னலாம் சாதனை செஞ்சுருக்கிறாங்க, தொண்டாற்றியிருக்கிறார்கள்னு ததிக்கிரத்துல் ஹுஃபால்னு போட்டுக்கிறங்க, அல்ல ஹாஃபில்கள்னு போட்டுக்கிறங்க. ஹாஃபில்கள் என்பவர்களை சொல்வதற்காக வேண்டிய என்ன செய்வாங்க, ஒரு நூல்களை நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, நிறைய நூல்கள் இது மாதிரி ஹாஃபில்களை சொல்வதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. பல பெயர்கள் வேறையாக இருக்கும் இந்த துறை ஹாஃபில்கள். அதே மாதிரி ஒரு அறிவிப்பாளர் இருப்பார். உதாரணமாக இஸ்மாயில் இருப்பார்னு வைங்களேன். இந்த இஸ்மாயில்ங்கிற ஒரு ஹதீஸ் அறிவிச்சார்னு சொன்னால், இப்போ நான் அறிவிக்கிறேன்னு சொன்னால் என்கிட்ட இவ்வளோ பேர் கேட்குறீங்க, நீங்கள் போய் அறிவிச்சீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 10 பேராவது கேட்பாங்க. அந்த 10 பேர் போய் அறிவிச்சாங்கன்னா 100 பேராவது கேட்டிருப்பாங்க. ஒரு அறிவிப்பாளர்னு சொன்னால் ஒரு ஆள்கிட்டருந்து பல பேர் கேட்குறது தான் என்னது, அதுதான் முறை. ஒரு அபூ ஹுரைரா ஒரு சஹாபி தான் அறிவிப்பார், அடுத்த தலைமுறையில் அது 10 பேருக்கு அறிவிச்சிருப்பார், அவங்க 100 பேருக்கு அறிவிச்சு, இப்படி நிறைய வரும். ஆனால் சில ஹதீஸுகளை பார்த்தீங்கன்னா அந்த அவரிடமிருந்து ஒரு ஆள் தான் அறிவிச்சிருப்பார், அறிவிப்பாளர்னு வருவாங்க. எந்த ஹதீஸை வந்தாலும் இப்ராஹிம்கிட்டருந்து இஸ்மாயில் தான் அறிவிப்பார். உதாரணமாக இப்ராஹிம் ஒரு அறிவிப்பாளர் இருப்பார், அவர்கிட்ட அறிவிக்கிற ஆள் யாராக தான் இருக்கு, இஸ்மாயில். உதாரணத்துக்காக வேண்டி இஸ்மாயில்ன்ற ஒரு ஆளை தவிர வேறு யாரும் அவரிடமிருந்து அறிவித்திருக்க மாட்டார்கள். அவர் மாணவரே கிடையாதுன்னு அர்த்தம். வீட்டில் உட்காந்து ஒரு ஆளை கூட்டி வச்சு சொன்னாரா என்னன்னு தெரியல, ஒத்த ஆள் தான் அறிவிப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள்னு நூல் இருக்குது. முன்ஃபரிதாத்துன்னு இருக்குது. முன்ஃபரிதாத் என்றால் ஒருவர் மட்டுமே, ஒரு அறிவிப்பாளர் வழியாக ஒருவர் மாத்திரம்தான் அறிவிப்பார். இப்படிப்பட்ட அறிவிப்பாளர்கள்னு போட்டிருப்பாங்க. அந்த பட்டியலை போடுவாங்க. இந்த ஆளை எடுத்துக்கிட்டீர்கள்னா இவர்கிட்ட இந்த ஆள் மட்டும்தான் அறிவிச்சிருக்காரு, இந்த ஆள் எடுத்தீங்கன்னா இவர் வழியாக இந்த ஒரு ஆள் தான் அறிவிச்சிருக்காருன்னு என்ன செய்வாங்க, லிஸ்ட்டு போடுவாங்க. அப்போ ஒரு ஆள் மட்டும் அறிவித்தவர்கள், இப்படி தலைப்பை முன்ஃபரிதாத்துன்னு போட்டு என்ன செய்வாங்க, ஒருத்தர் தான் அறிவிச்சிருப்பார். முன்ஃபரிதாத் வஹதான் என்றும் சொல்லுவாங்க. ரெண்டு அடிப்படையில் இதுக்கு பேர் உண்டு. இந்த துறையில் நிறைய நூல்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி அதே மாதிரி இந்த குன்யத்துன்னு சொன்னோம்ல, முதல்ல குன்யத்துன்னா என்ன, தாய் தந்தைங்கிற வார்த்தை சேர்ந்து வர்றது, பெயரோட தாய் தந்தைங்கிறது சேர்ந்து வந்தால் அதுக்கு பேர் என்னது, குன்யத்து. அபு உம்முண்டு வரும். அபுன்னு சேர்ந்துட்டால் என்ன செய்யணும், ஒரு பேர் வேறையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அபுவை போட்டு பேரை வைக்கிறோம். அபுபக்கர்னு ஒரு ஆளுக்கு பேரை வைக்கிறோம். அவருக்கு பேர் அபுபக்கர் கிடையாது, வழங்குதா, கன்னியின் தந்தை. ஒரு கன்னி பெண்ணா ரசூல்லா மகளை கொடுத்ததுனால அவருக்கு பேர் என்னது, அபுபக்கர்னு பேர் வந்துச்சு. அவர் பேர் அது கிடையாது. அந்த நம்ம என்ன செய்யணும், அபுபக்கர்னு பேர் வைக்கிறோம். நம்ம காலத்தில் அபுங்கிறது நெசப்பேர் ஆகி போச்சு. நம்ம அஜமிகள் அரபியை தெரியாத ஆட்களாக இருக்கிறதுனால அபுங்கிற எங்கள் ஊரில் யாருக்கு அபு பேர் இருக்குது, அபுங்கிற ஆரம்பிக்கிற பேர் யாருக்காவது இருக்கா? அபு சாலிஹின்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல, இங்கே யாரும் இல்லை. சரி பரவாயில்ல. அபு தாஹிர்னு இருக்கிறாங்க. அபு தாஹிர்னா தாஹிருடைய தகப்பனார்னு அர்த்தம். தாஹிர்னு ஒரு பிள்ளை இருந்தால் தான் வைக்க முடியும். சும்மா அர்த்தம் இல்லாமல் அபு தாஹிர், அபு சாலிஹுக்கு வாப்பா, கல்யாணமும் பண்ணும்போது அவனுக்கு அபு ஹனீஃபான்லாம் வைக்கிறாங்க. பிள்ளை பெற்றுக்கு பேர் வைக்கும்போது அபு வரலாமா? பேர் வைக்கும்போது எப்படி அபுவாக இருப்பான்? குழந்தையாக இருக்கிறவன் எப்படி அபுவா தந்தையாக இருப்பான்னு கேட்குறேன். குழந்தைக்கு போய் அபுட்டு பேர் வைக்கலாமா? விளங்காமல் வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் பேர் வைக்க மாட்டாங்க. இந்த அபுங்கிறத போட்டு என்ன செய்ய மாட்டாங்க, பேர் வைக்கவே மாட்டாங்க. அது பேர் கிடையாது. அபுன்னா தகப்பனை ஆகும்போது தான் என்ன செய்யும், அது கல்யாணம்லாம் ஆகி 25 வயசுக்கு மேலே தான் ஒருத்தனுக்கு இந்த அபுங்கிறத சேருமே தவிர பிறக்கும்போது வராது. அப்போ அந்த மாதிரி உள்ளது நம்ம பார்த்துட்டோம். இது அல்லாமல் லக்கபுன்னு ஒன்று இருக்குது. குன்னியத்து இல்லாமல் லக்கபுன்னா பட்டப்பெயர். பட்டப்பெயர்னா என்ன, நம்மளா பட்டப்பேர் சொல்லி கூப்பிட மாட்டோமா? ஒரு ஆளுக்கு அவங்க அப்பா வச்ச பேராக இருக்கு, என்ன செய்வோம், நெட்டையன் குட்டையன் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? இப்படியே ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. சில ஆளுக்கு நினைஞ்சிருப்பாங்க நெசப்பேரை யாருக்கும் தெரியாது, நெட்டையன்னா தான் தெரியும். அவருடைய குணத்தை வச்சு, அவருடைய உயரத்தை வச்சு, கலரை வச்சு, மந்தமாக இருக்கிறத வச்சு, இப்போ டீப் லைட் மந்தமாக இருந்தால் டீப் லைட்டும்பாங்க, வழங்குதா? இப்போ டீப் லைட்டு மந்தம் இல்லாத டீப் லைட்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் டீப் லைட்டு மினிக்கிட்டு தானே செய்யும், ரொம்ப நேரத்துக்கு பிறகு எரியும். அதனால டீப் லைட்டுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ போட்டவனே எரியக்கூடிய எலக்ட்ரானிக் போட்டு சோக்கு போட்டு என்ன செய்யுது, இப்போ வந்துருச்சு. அந்த டீப் லைட்டுன்னு சொல்ல முடியலை. அது மாதிரி பட்டப்பேரா ஒருத்தனுக்கு டீப் லைட் வர்றான், குண்டா இருந்த யானை வர்றான்னு சொல்கிறீங்களா இல்லையா? இப்போ பேரே ஒருத்தனுக்கு யானையாக போயிடும். இந்த மாதிரி அரபுலையும் என்ன செய்வாங்கன்னா, அவங்கள அதான் மார்க்கத்தில் வருத்தப்படக்கூடிய பட்டப்பேர் வைக்கக்கூடாது. அவரே சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாருன்னா என்ன செய்யலாம், அந்த பேரை நம்ம சொல்லலாம், தப்பு கிடையாது. அந்த அடிப்படையில் அவங்களே என்ன செய்வாங்க, அந்த பெயர்களை தங்களுக்கு சொல்ல மறுக்க மாட்டாங்க. அப்படி சொல்லி கடைசி என்னவாயிரும்னா ஒரு பேரை தெரியாது, பட்ட பெயர்கள் தான் இருக்கும். அப்போ அல்காப் லக்கப்புன்னா பட்ட பெயர், அல்காப்னா பட்ட பெயர்கள்.
பட்டப்பெயர்கள்னே நினைஞ்சிருக்கிறாங்க. எல்லாம் அறிவிப்பாளருக்கு தான் எல்லாமே. இப்போ நான் சொல்லுவதெல்லாம் யாருக்கு உள்ளது தான்? அறிவிப்பாளர்களை எடுப்பாங்க, ஒவ்வொரு கிதாபிலையும் எடுப்பாங்க. ஒரு பட்டப்பேர் இருக்குமா, இவருடைய நெசப்பேர் என்னவா இருக்கும், இவர் வாப்பா வச்ச பேர் என்னன்னு தேடி எடுத்து அதை போய் பல வகையிலும் திரட்டி நினைஞ்சிருப்பாங்க. இப்படி பட்டப்பெயர்கள்னு நூல் எழுதியிருக்கிறாங்க. அப்போ பட்டப்பெயரில் ஒரு ஆள் ஏன்னா ரொம்ப தேவை. பட்டப்பெயர் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு பேரில் 2-3 பேர் இருந்தால் குழப்பம் வராது. இவர் இந்த பட்டப்பேர் உள்ளாரில் அந்த பட்டப்பேர் உள்ளவரில் இவர் 2 வேறு ஆட்கள்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த பட்டப்பெயர்கள்ங்கிறதுக்காக வேண்டி நினைஞ்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் தாபியின்களில் பட்டப்பெயரை கொண்டு அறியப்பட்டவர்கள் அப்படின்னு நூல்கள் நிறைய இருக்குது. பிற்காலத்துக்கு அவங்க எழுதலை. சஹாபாக்கள் தாபியின்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 2 தலைமுறையிலையும் பட்டப்பெயர்களால் அறியப்பட்டவர்கள்னு என்ன செய்கிறாங்க, அதை ஒரு பெயரை சொல்லி காட்டுறாங்க. இதுவும் இருக்கிறது. அதே மாதிரி இட்டுக்கட்டியவர்கள் பலவீனத்தை விட டேஞ்சரானது. இட்டுக்கட்டியவர்கள்டே நூல்கள் இருக்கிறது. அதாவது பலவீனர்னால் அவர் கவனக்குறைவாக மறதியாக விட்டுட்டு போனவர்னு அர்த்தம். இட்டுக்கட்டுறன்னு அர்த்தம் வேணும்னு பர்பஸாக பிளான் பண்ணி பொய் சொல்லி இவன் தான் டேஞ்சரான ஆள் உள்ளதுலையே. இந்த மாதிரியான ஆட்களுக்குன்னு தனி நூல் இருக்குது. யாரெல்லாம் இட்டுக்கட்டி இருக்கிறாங்க, அப்படி இட்டுக்கட்டுறது எப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. இட்டுக்கட்டுறது கை மையமாக அவங்கள என்ன செய்வாங்க, மாட்டுவாங்க. சபையில் ஒருத்தர் ஹதீஸ் சொல்லிகிட்டு இருப்பார். அதில் என்ன செய்வார்னு கேட்டால், எனக்கு இன்னார் அறிவித்தார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அங்கே ஒரு ஆமசன் ஒருத்தர் இருப்பார், அறிஞர். அவர் கேட்பார், அப்படியே அவரை நீங்கள் எப்போ பார்த்தீங்க, இந்த ஆண்டு பார்த்தேன்னு ஒரு ஆண்டை சொல்லுவார். ஓஹோ, அவர் மௌத்தா போய் 10 வருஷம் கழிச்சு அவர் பார்த்துருக்கல நீங்கள் அப்படிம்பார். அப்போ இட்டுக்கட்டணம் வழங்கல, உடனே நிரூபிப்பார். அவர் ஒரு ஆள் பேரை சொல்லி அறிவிப்பார், எனக்கு இப்ராஹிம் சொன்னார்னு அறிவிச்சிட்டு இருப்பார். அப்போ ஆமர்ஸுங்கிற சபையில் உட்காந்து என்ன செய்வார், கேட்பார், அப்படியா நீங்கள் எப்போ அவர்கிட்ட இந்த செய்தியை கேட்டிய, அது 10 வருஷம் முந்தி கேட்டேன் பாரு. ஓ, அவர் மூத்தா போய் 10 வருஷத்துக்கு பிந்தி கூட நீங்கள் அவரை அறிவிச்சிருக்கிறீங்களே, அந்த சபையில் வச்சு உடச்சி விடுவார். இப்படிலாம் இருந்துருக்குறாங்க. ஹதீஸுங்கிற பேரில், ரசூல்லா பேரில் இந்த மாதிரி இட்டு கேட்டுறதுக்காண்டி பொய்யாவெலாம் என்ன செய்கிறது, அவர் அறிவிச்சார் இவர் அறிவிச்சார்னு போடக்கூடியது. இது மாதிரி எல்லாம் என்ன செய்கிறது, ஒரு இடத்துல சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல மாற்றி சொல்லுவாங்க. அதுலேயும் விளங்கி போயிடும். உண்மைன்னா ஒரே மாதிரி வரும்ல, பொய்யா விட்டடிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், ஒரே மாதிரி எப்பவும் பேச மாட்டான். இங்கே ஒரு மாதிரியாக பேசுகிறது, அங்கே ஒரு மாதிரியாக பேசுகிறது. இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவதை வைத்து என்ன செய்யும், அந்த இட்டுக்கட்டத்தை கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க. அதாவது மௌலுன்னு சொல்லுவாங்க. மௌலுன்னா இட்டுக்கட்டப்பட்டது. அந்த இட்டுக்கட்டியவர்கள்ங்கிறத சொல்வதற்காக வேண்டி அல் மௌலு ஆத்துன்னு கிதாபுல் மௌலு ஆத்துன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, நிறைய நூல்கள் எழுதிக்கிறாங்க. அதில் பேரை மட்டும் போடாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவர் இட்டுக்கட்டின செய்திகளையும் போட்டிருப்பாங்க. இவர் ஒரு இட்டுக்கட்டின ஆள், இவர் இட்டுக்கட்டின செய்தி பட்டியல் இதோண்டு போட்டிருப்பாங்க. அதனால் பெரிய பெரிய வால்யூமாக இருக்கும். இட்டுக்கட்டியவர்னு வெறும் பேரை மட்டும் போட்டுற மாட்டாங்க. அதில் என்னவும் இருக்கும், இவர் இட்டுக்கட்டின செய்தி என்னென்னதெல்லாம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி இட்டுக்கட்டுறதை கண்டுபிடிச்சாங்க என்பதெல்லாம் விவரமாக கொடுத்துருப்பாங்க. இப்படியும் நூல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த ஹதீஸில் ரொம்ப நல்ல ஆட்களாக இருந்திருப்பாங்க. இருந்தாலும் வயசுங்கிற ஒரு கோளாறுனால ஒரு வயசுக்கு மேலே அவங்கள்ட்ட இதெல்லாம் குறைஞ்சி போயிடும். அதிகமான பேருக்கு அப்படி ஆகுதில்ல, ஒரு 50-60 வயசு ஒழுங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், நினைவாற்றல் குறைஞ்சிரும், வாய் உளர ஆரம்பிச்சிடும், நினைவாற்றல் கம்மியாக போயிடும், நேற்று சொன்னது இன்றைக்கி இல்லைன்னு மறுத்துருவாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பேர் இஃப்திலாத்துன்னு, இந்த மாதிரி குறைக்கு பேர் என்னது, இஃப்திலாத்துன்னு பேர். இவர் நல்ல ஒரு ஆளாக இருப்பார். நல்ல ஒரு ஆளாக இருந்தாலும் இவர் ஒரு 60ல் ஒரு மூளை குழம்பிட்டார்னு வைங்க, 60 வயசில். அப்போ இவர் ஹதீஸ் நம்ம எது வரைக்கும் தான் ஏற்றுக்கிறேன்னு, 59 வயசுக்குள்ளே அறிவித்தா தான் ஏற்றுக்கிறேன்னு. இவருடைய 60வது வயசில் அறிவித்தார்னு தெரிய வந்தால் என்ன செய்யணும், விட்டுருணும். இவர் யாவு சக்தி கம்மியான காலத்து ஆள், நல்லவர் தான், வேணும்லாம் அவர் செய்யலை, வயசுனால் அவர் பண்ணிட்டார். உன்னோட கொண்டு உளர்னா கூட குற்றவாளி கிடையாது, அவர் பாவியும் கிடையாது. ஆனால் ஹதீஸை ஏற்றுக்கிற முடியாதுல்ல, நம்ம அந்த ஹதீஸ் என்ன செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் அவர் மூளை குழம்பிட்டார். அப்போ மூளை குழம்பின ஆட்களுடைய ஹதீஸுகளாக இருந்தால் அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கிற முடியாது. மூளை குழம்பின ஆட்கள்னு ரெக்கார்டு வந்துருச்சுன்னா அதை 3 வகையாக பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க, இவர் மூளை குழம்புனதுக்கு முந்தி அறிவித்தவை, மூளை குழம்புனதுக்கு பிந்தி அறிவித்தவை, எப்போ அறிவித்தார் என்று பிரித்தறிய முடியாதவை, இன்னும் 3ஆக பிரிச்சுருவாங்க. இதை மூளை குழம்புறதுக்கு முந்தி அறிவித்தாரா, மூளை குழம்புறதுக்கு பிந்தி அறிவித்தாரான்னு தெரியாது. இப்போ அந்த மாதிரி உள்ளது இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோமே, அப்துல் காதர்னு ஒரு அறிவிப்பாளர் இருக்கார். அவர்கிட்ட ஒரு 2 பேர் மாணவராக இருக்கிறாங்க. 2 பேர் அவர்கிட்ட என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. இந்த 2 பேரும் ஒரு ஏயும் பியும் வச்சுக்கிறீங்களேன், ஏயும் பியும் அவர்கிட்ட படிக்கிறாங்க. எப்போ படிக்கிறாங்க, ஒரு 55 வயசு வரைக்கும் அவர்கிட்ட படிக்கிறாங்க. அதோடு அவங்க வேலையை பார்த்துட்டு போய் வேறு ஊருக்கு போயிட்டாங்க.
இவங்க அறிவித்த எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிறலாம். ஏன் ஏற்றுக்கிறலாம்? இவர் 55 வயசு வரைக்கும் தான் அவர்கிட்ட மாணவராக இருந்திருக்கிறாங்க. இன்னொருத்தர் இன்னும் சியும் டி என்ன செய்கிறாங்கன்னா 55 வந்து சேர்றாங்க அவர்கிட்ட ஹதீஸுகளை கற்றுக்குறாங்க. 65 வயசு வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிறாங்க. 10 வருஷ காலம் அவர்கிட்ட மாணவராக இருக்கிறாங்க. இப்போ இவங்க அறிவித்தது எப்படி கண்டுபிடிக்க முடியுமா? 55லேருந்து 60 வரைக்கும் நல்லது இருக்குது, 60லேருந்து 65 வரைக்கும் கெட்டது. இவர் குழம்பிட்டார்ல ஆள். இவர்கிட்ட 55 வயசு இவருக்கு ஆகும் பொழுது சியும் டியும் வந்து இவர்கிட்ட படிக்கிறாங்க. 55லேருந்து 59 வரைக்கும் படித்தா பிரச்சனை இல்லை, 65 வரைக்கும் படிச்சு விட்டாங்க. அப்போ 65 வரைக்கும் படித்தாங்கன்னா இவர் அறிவித்த ஹதீஸ் வந்து 56வது வயசில் அறிவித்த ஹதீஸா, 57ல் அறிவித்ததா, 65ல் அறிவிச்சான்னு தெரியலை. இது பெண்டிங்கில் வச்சுருவாங்க. இது நமக்கு தெரியாதனால இது நிறுத்தி வச்சிடணும், இதை நம்ம ஏற்றுக்கிற கூடாதுன்றுவாங்க. இன்னும் 2 பேர் இஎஃப் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவருடைய 61 வந்து இவர்கிட்ட சேர்றாங்க. இவர் இந்த ஆசிரியருடைய 61வது வயசில் வந்து என்ன செய்கிறாங்க, இவர்கிட்ட சேர்றாங்க. அப்போ இது எல்லாமே என்னது, மூலக்குழம்பனுக்கு பிந்தி உள்ளது தான். அப்போ ஏயும் பியும் அறிவித்ததை ஏற்றுக்கிறலாம், சிடியும் அறிவிக்கிற நிறுத்தி வச்சிடணும், இஎஃப்பும் அறிவித்தா தள்ளி விட்டுறணும். இப்படின்னு இருக்கா இல்லையா? இதான் வந்து இந்த மூளை குழம்புனதுக்குரிய ரூலு. அது பின்னாடி ஹதீஸ் கலையை விளக்குவோம். மூளை குழம்பியவர்கள்ன்ற நூலில் இருக்கிறாங்க. இதுக்காக வேண்டி யாரெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே சேஞ்ச் ஆகி போயிட்டாங்களோ அவங்களையெல்லாம் எடுத்து அந்த மாதிரி பட்டியலில் யார் யாரெல்லாம் வர்றான்னு சொல்லி அதுக்குன்னு என்ன செய்கிறாங்க, இவர் வந்து கடைசி காலத்தில் ஆள் நல்ல ஆள் தான், கடைசி காலத்தில் எல்லாம் போயிடுச்சு, அவருக்கு நினைவாற்றெல்லாம் போயிடுச்சு என்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கும் நூல் எழுதியிருக்கிறாங்க. எப்படி எத்தனை வகையை எழுதியிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். இஃப்திலாத்து இந்த செயலுக்கு பேர் முக்தலித்துன்னா மூளை குழம்பியவர், இஃப்திலாத்துன்னா மூளை குழம்புதல். ஒழுங்குதா? அந்த முக்தலித்துன்னு போடுங்களேன். முக்தலித்தீன்கள்ங்கிற பெயரில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இதுவும் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அறிவித்து விட்டு மறந்தவர்னு, அதாவது சில ஆளுக்கு ஹதீஸ் அறிவிப்பாங்க, அறிவிச்சுட்டு நீங்கள் இப்படி ஒரு ஹதீஸ் சொன்னீங்களாமல, இல்லையா யாவும் இல்லையம்பார், அவரே மறந்துருப்பார். அப்போ தானே அறிவித்து தானே மறந்தவர் அப்படிங்கிற தலைப்பில் நூல் எழுதிக்கிறாங்க. அறிவித்து விட்டு மறந்தவர் தமிழில் போட்டுக்கிறப்ப ஹத்தத நசிய, அவரே அறிவித்திருப்பார் 10 வருஷத்துக்கு முந்தி. அது மனுஷனுக்கு ஏற்படத்தானே செய்யும். பட் என்கிட்ட ஒரு 10 வருஷம் முந்தி பேசலாம்னா நான் என்ன செய்வேன், யாவும் இல்லையா அப்படி நினைவு இல்லைன்னு சொல்லுவோமா இல்லையா? மனிதர்களும் வருது பெரிய குறை கிடையாது. ஒரு காலத்துக்கு முன்னாடி செஞ்சதை பற்றி கேட்டால் கரெக்டாக அனைத்தையும் ஞாபகம் இருக்காது. 10 வருஷத்துக்கு முந்தின விஷயத்தை என்கிட்ட கேட்டிங்கன்னு வைங்க, 10 விஷயத்தை கேட்டீங்கன்னா 2 விஷயத்தை கரெக்டாக ஞாபகம் இருக்கும். இன்னும் 2 விஷயம் அநேகமாக சொன்ன மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவேன். இன்னொரு 6 விஷயம் அப்படி யாவுமே இல்லையன்றுவேன். இது எல்லா மனுஷனுக்கும் உள்ள ஒரு விஷயந்தான். அப்போ ஹதீஸை அறிவித்தவர்களே அறிவித்து மறந்தவர்கள், அவங்க ஹதீஸ் அறிவித்தது அவங்களுக்கு தெரியலை. இந்த மாதிரி இதுக்குன்ற லிஸ்ட்டு போட்டிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அறிவித்தார், இத்தனை ஆண்டுக்கு பின்னாடி இன்னார் போய் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அப்படியே ஹதீஸா அதான் நானும் அறிவிச்சேனா என்று கேட்பார். அந்த மாதிரியாக மறந்து விட்டவர்கள் என்று அதுக்கு என்ன செய்கிறாங்க, நூல் எழுதிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த அருஞ்சொற்கள் இருக்குல்ல, அருஞ்சொற்கள்னால் வந்து ரொம்ப ரேராக பயன்படுத்துறது. வழக்கத்தில் உள்ள சொற்களுக்கு எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். அரிதாக உள்ள சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு என்னைக்காவது பயன்படுத்தக்கூடிய பண்டிதர்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்கிறது. ஹதீஸுகள்லாம் இப்படி வரும். அதாவது சாதாரண பழக்கத்தில் அது பேச்சில் அந்த சொல்லை பயன்படுத்த மாட்டாங்க, ஆனால் டிக்ஷனரியில் அர்த்தம் இருக்கும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அரிதாக பயன்படுத்துகிற சொற்களையும் பேசியிருக்கிறார்கள். அதுக்கு நூல் இருக்காங்க, கரீபுல் ஹதீஸ், ஹதீஸில் உள்ள அருஞ்சொற்கள். அதுக்கு அர்த்தம் இந்த ஹதீஸ் வந்து இந்த சொல் வந்து நடைமுறையில் இல்லை, ஆனால் இலக்கியத்திலலாம் இருக்கிறது, அதை எழுத படிக்க தெரியாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இலக்கியவாதிகள் பயன்படுத்துகிற சொல்லை நினைஞ்சிருக்கிறாங்க, பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதனுடைய அர்த்தம் என்ன. ஒரு ஹதீஸில் வந்து சாதாரணமாக நமக்கு அர்த்தம் தெரியாட்டி இதில் போய் பார்த்துடலாம். கரீபுல் ஹதீஸில் போய் பார்த்தோம்னு சொன்னால் கரீபுல் ஹதீஸ் இதுவும் நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. இப்படியும் நூல்கள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னும் சில நூல்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சில ஃபேமஸான கித்தாபுகள் இருக்கும், பிரபல்யமான கித்தாபுகள், அது மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆகி போயிருக்கும். அந்த கித்தாபில் பலவீனமான ஹதீஸ் இருக்குன்னு வைங்க, அதை வந்து மக்கள் நம்பிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த நூலை எடுத்துக்கொண்டு இதில் உள்ள பலவீனமானவைன்னு போடுவாங்க. உதாரணமாக திருமதி எடுத்துக்கிட்டால் திருமதியில் உள்ள பலவீனமானவை, அபுதாபிதில் உள்ள பலவீனமானவை, ரியாலு சாலிஹினில் உள்ள ரியாலு சாலிஹின் கொண்டு வந்தீங்க, ரியாலு சாலிஹினில் உள்ள பலவீனமானவைன்னு பல பேர் நூலில் எழுதிக்கிறாங்க. என்ன ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் குறிச்சு போடலாம். அந்த புக்கை கையில் வச்சுட்டு ஒரு ஆள் உட்காந்து என்ன செய்யலாம், டக்கு டக்குன்னு எதெல்லாம் பலவீனமானு எடுத்துடலாம்.
அப்போ அதபுல் முஃப்ரதுன்னு புகாரி எழுதியிருக்கிறாரு, அதில் உள்ள பலவீனமானவை. அப்போ பலவீனமானவைங்கிற பேரில் வந்து பிரபலமான நூல்களில் வந்து பலவீனமான ஹதீஸ் இருக்குமே, ஆனால் அதை மக்கள் படித்து சரி நினைத்து அமல் செஞ்சிடக்கூடாது. மக்கள்கிட்ட ஃபேமஸான நூலாக இருக்குது, அதை போய் மக்கள் வாங்கி படிப்பாங்க. அதில் தப்பான ஹதீஸ் இருந்துச்சுன்னு வைங்க, அதை அவங்க அமல் செஞ்சாங்கன்னா பாவமாக போயிடும். அப்போ அதை எச்சரிக்கை பண்ணணும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பிரபலமான நூல்கள்லையும் எந்த அளவுக்குன்னா, புகாரியில் பலவீனமான ஹதீஸ்னு தாரகுத்தினி எழுதுறாரு. புகாரியை கூட அவர் விட்டு வைக்கல. தாரகுத்தினிங்கிறவர் என்ன செய்கிறாரு, புகாரி மேலே விமர்சனம். அவர் நூல் அடுத்த காலத்தில் உள்ளவர், ரொம்ப கிட்டத்தில் உள்ளவர் தானே, இவருக்கு அடுத்தவர் அவர் புகாரிக்கு கூட என்ன செஞ்சார், அவர் நூல் போட்டார். ஆனால் அவருடைய விமர்சனங்கள் சிலது சரியாக இருந்தாலும் பலது சரியாக இல்லைன்னு அதுக்கு மறுப்பு நூல் போட்டிருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். ஆனால் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், மக்கள்கிட்ட ஒரு நூல் சென்றடைந்து விட்டதென்றால் அதில் வந்து இன்னென்ன மாதிரி பிழைகள்லாம் இருக்கிறது என்று சுட்டி காட்டுற வகையில் ரியாலு சாலிஹின், அதபுல் முஃப்ரது, தர்கீபு தர்ஹீபு, அபுதாவுது நசை, திருமதி இப்னு மாஜா, இந்த மாதிரி மக்கள்கிட்ட பிரபலமான நூல்கள்லாம் எடுத்துக்கொண்டு அதில் எதெல்லாம் பலவீனமான ஹதீஸ் அதை மட்டும் பொறுக்கி எடுத்து இந்த ஹதீஸ் இந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது, இது இன்னென்ன காரணத்தினால் பலவீனமானது என்று ஹதீஸ்களை இப்படி எழுதப்பட்ட நூல்களும் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அது ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், இதுக்கு பேர் தஹ்ரீஜிம்பாங்க. தஹ்ரீஜின்னா ஒரு நூலை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள அறிவிப்பாளர்கள்லாம் கரெக்டாக இருக்கிறாங்களா, இவர் எழுத மாட்டார், இவர் வந்து திரட்டவும் மாட்டார், திரட்டின நூலை வந்து திறனாய்வு செய்வார், திறனாய்வு செஞ்சு எழுதுவார். அதே மாதிரி வந்து அதாவது ஹதீஸில் வந்து இப்போ இட்டுக்கட்டப்பட்டது தான் நம்ம மோசம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். சரியா, பலவீனமானது முதல்ல, சரியானது, அதுக்கப்புறம் பலவீனமானது, அதுக்கப்புறம் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு இருக்குது. இதை விட மோசமானது ஒன்று இருக்குது. இட்டுக்கட்டப்பட்டதை விட மோசமானது என்னன்னு கேட்டால், அப்படி இட்டுக்கட்டி கூட இருக்க மாட்டாங்க, அதை சொல்கிறது. அதாவது இட்டுக்கட்டியாச்சும் இருந்தாலாச்சும் நமக்கு முந்தின காலத்தில் எவனாச்சும் ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லி இருந்தால் அதாச்சும் ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம், அதை நம்பி சொன்னோம்ண்டு. இது எந்த ஒரு அடிப்படையுமே இருக்காது. அசலகும்பாங்க, இதுக்கு எந்த ஒரு அடிப்படையும் இருக்காது. இவன் தான் சொல்கிறான், முதல்ல சொல்லுவான். இப்படியான அந்த ஹதீஸ் தொகுக்கப்பட்ட காலம் இருக்குல்ல, அந்த காலத்தில் வந்து எவனும் இட்டு கட்டாமல், யாரும் சொல்லாமல், எந்த ஒரு நூலையும் பதிவு செய்யாமல் 300க்கு பிந்தி வந்தவன் அவனாக சொல்கிறது. ஹிஜ்ரி 300க்கு பின்னாடி வந்தவன் என்ன செய்கிறது, அவனாக விட்டு அடிக்கிறதுக்கு பேர் தான் உள்ள மகா டேஞ்சருது. இவன் வந்து முந்தினது எவனோ இட்டு கட்டினது நம்பி சொன்னால் கூட பெரிய குற்றம் வராது. நான் நம்பிட்டேன், என்ன செய்கிறது, சரியான ஹதீஸ் நம்பிட்டேன்னு சொல்லிடலாம். இவனுக்கே தெரியும் நம்ம தான் இட்டு கட்டுறோம்னு. அப்போ அந்த மாதிரி வந்து அசலே இல்லாமல் வந்து என்ன செய்வாங்க, நிறைய இது அது இந்த பயான்கள்லாம் அது வரதான். அப்படி தான் நூலை பார்த்து சொல்ல மாட்டாங்க. அஜரத்மார்கள் பயானில் இருக்குதுல்ல, விட்டு அடிக்கிறது பயான் ருசிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறது, வாயில் வந்ததெல்லாம் ஒரு முறை ஈசா நபி போய் கொண்டிருக்கும் பொழுதுன்னு ஆரம்பிப்பாங்க. இவன் எங்கே போய் ஈசா நபி பார்த்தா இது யார் இவனுக்கு சொன்னால் ஒரு புக்குலையுமே இருக்காது, எந்த ஒரு இட்டு கட்டப்பட்ட நூல்களில் கூட இருக்காது. இவனாக ஒரு கற்பனையாக எழுதி கொண்டு என்ன செய்கிறது, பேசுகிறது. இப்படியான மக்கள்கிட்ட பிரபலம் அடைந்த ஹதீஸுகளை எல்லாம் அதுக்கு ஒரு நூல் போட்டிருக்கிறாங்க. ஒரு நூலில் நிறைய பேர் இப்னு தைமியாவில் இருந்து தஹபியிலேருந்து ஏராளமான பேர் நினைஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரியான நூல்களும் எழுதியிருக்கிறாங்க. அடிப்படையற்றவை எல்லாம் அசலகு, அடிப்படையற்றவை அப்படிங்கிற பேரில் நினைஞ்சிருக்கிறாங்க. அதை எழுதியிருக்கிறாங்க. இது மாதிரியெல்லாம் ஹதீஸுகளை வந்து நூல்களை வந்து தொகுத்து எழுதியிருக்கிறாங்க. இது ஒன்றாச்சா. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் வந்து ஹதீஸை பற்றி அறிவிப்பாளர்கள் தொடர்பான நூல்கள் தான் இது. அதுக்கப்புறம் ஹதீஸ் கலையை பற்றி நூல்கள் நிறைய இருக்கிறது. ஹதீஸ் கலைன்னா என்ன, ஒரு ஹதீஸை வந்து சரியானது என்று எப்போ சொல்லலாம், சரியான ஹதீஸுக்கு என்ன கண்டிஷன், பலவீனமான ஹதீஸுக்கு என்ன கண்டிஷன், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுக்கு என்ன கண்டிஷன். அப்போ அந்த ஒவ்வொன்ற ஹசன்டா என்ன, மௌலூண்டா என்ன, முன்கத்தீண்டா என்ன, முர்சல்டா என்ன, மர்ஃபூண்டா என்ன, முஸ்னதுண்டா என்ன, இப்படின்னு அந்த துறையை பற்றி விளக்குவது. அந்த துறையை பற்றி விளக்குவதற்கு என்ன இருக்கிறது, நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்னு ஹஜர் எழுதியிருக்கிறாரு, இப்னு சலாஹ் எழுதியிருக்கிறாரு, தஹபி எழுதியிருக்கிறாரு, ஹாஃபில் இராக்கி எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரியான எழுதப்பட்ட நூல்கள்லாம் என்ன இருக்கிறது, ஹதீஸ் துறை சம்மந்தப்பட்டது. அதாவது அதை தான் நம்ம கடைசி உங்களுக்கு விளக்க போகிறோம். ஹதீஸ்னா என்னங்கிற விளக்குவோம்ல, அந்த மாதிரி நூல்களில் உள்ள செய்தி தான் அந்த பாடத்தினுடைய அடிப்படை. உங்களுக்கு இதெல்லாம் முன்னுரை தான். இது இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு கூடுதல் தகவலுக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. ஹதீஸு சஹீ லைஃப்னு எப்படி பிரிக்கிறாங்க என்ற விவரம் வரும்பொழுது உங்களுக்கு அது தெரியும். அதுதான் அந்த முஸ்தலஹுல் ஹதீஸும்பாங்க, அல்லது உசூலுல் ஹதீஸும்பாங்க. ஹதீஸுடைய உசூல், ஹதீஸுடைய ரூல்ஸ் இருக்குல்ல, ஹதீஸுடைய ரூல்ஸ் வந்து என்ன இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, மூளை குழம்பி போய்விட்டால் அவருக்கு என்ன ரூல்,
ஒரு ரூல் சொன்னோம்ல, ஒருத்தர் மூளை குழம்பிட்டாருன்னா அவரை எந்த மாதிரி நம்ம டீல் பண்ணி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரூல்கள்லாம் இருக்குல்ல, இந்த ரூல்கள்லாம் வந்து அவங்களாம் விட்டு அடித்தாங்கன்னு இல்லை, அதுதான் லாஜிக்காக இருக்கும். லாஜிக்காகவே நம்ம கரெக்டாக சொல்லலாம். நம்மளே என்ன செய்யலாம், நம்ம அறிவுக்கே அது கரெக்டாக தான் இருக்குங்கிறது தெரியும். அந்த மாதிரியான அடிப்படையில் உசூல்களை விளக்குவதற்காக வேண்டி பல நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த மாதிரி நூல்களுக்கு பேர் உசூலுல் ஹதீஸ் என்று சொல்வார்கள், அல்லது முஸ்தலஹுல் ஹதீஸு. உசூல் ஹதீஸ் அதாவது ஒன்று போட்டுக்கிறங்க, அதாவது ஹதீஸுடைய விதிமுறைகள், ஹதீஸ் கலையுடைய விதிமுறைகள்னு போட்டு அந்த விதிமுறைகளை எல்லாம் சொல்லித் தருவதற்கு அதுக்குரிய காரண காரியங்களோட, உதாரணங்களோட, ஆதாரங்களோட, இந்த விதி எப்படி ஏன் உருவாக்கணும் என்ற காரணங்களோடவெல்லாம் அந்த நூல்களில் இணைஞ்சிருப்பாங்க, விளக்கி இருப்பாங்க. இதுதான் ஹதீஸு கலை நூல்னு சொல்கிறோம், ஹதீஸுடைய துறை சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் ஆட்களை பற்றின விவரம். பலவீனமானவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று விதியில் எழுதிடுவாங்க. பலவீனமான யாருன்னு போய் அதில் போய் பார்க்கணும். இவங்க என்ன எழுதியிருப்பாங்க, நினைவாற்றல் கம்மியாக இருந்தாலும் ஏற்றுக்கிறாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்பு இல்லாட்டி ஏற்றுக்கிறாதீங்கன்ற டீட்டெயில் தாங்க இருக்கும். நீங்கள் ஒருத்தர் சந்திச்சாரன்னு நீங்கள் போய் பார்க்கணும். இப்போ நான் சொன்ன நூல்களில் போய் தேடி பார்க்கணும். மூத்தை பார்த்து அது மாதிரி பார்த்து மூளை குழம்பு போயிட்டாரா, மூளை குழம்புனா ஏற்றுக்கிறாதுன்னு ரூலை சொல்லிடுவாங்க. யார் மூளை குழம்புனா, எந்தெந்த ஆள் எப்போ மூளை குழம்புனாங்க, அவங்களுடைய எந்த ஹதீஸில் ஏற்றுக்கலாங்கிற டீட்டெயிலாம் வேறு நூல்களில் கிடைக்கும். அப்போ இந்த உசூலுல் ஹதீஸில் என்ன இருக்கும்னா சட்டங்கள் தான் இருக்கும், ஹதீஸுகளை தொகுக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் தான் இருக்கும். இந்த மாதிரி உசூலுல் ஹதீஸ் சம்பந்தமாகவும் நினைஞ்சிருக்கிறாங்க, நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாங்க. அதுபோக சில ஹதீஸு சம்பந்தமில்லாத நூல்கள் இருக்கும், ரொம்ப பிரபலமாக இருக்கும். இப்போ உதாரணமாக இஹ்யா உலுமுதி, கசாலி இமாம் இஹ்யான்னு எழுதியிருக்கு. அது பயங்கரமாக தலையில் தூக்கி வச்சு என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க. அதுக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த நூல் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிருக்கு. உடனே இது மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆகிருக்குதுன்றா அதை எச்சரிக்கை பண்ணணுமேண்டு இஹ்யாவில் எவ்வளோ ஹதீஸுகளை இட்டு கட்டி இருக்கிறார், பொய்யானது போட்டிருக்காருன்னு ஒரு தனி நூல் எழுதியிருக்கிறாங்க. இஹ்யாங்கிற அந்த கிதாபில் ரசூலுல்லாஹ் சொல்லாத எவ்வளோ விஷயங்களை ஒரு வாட்டுக்கு நினைஞ்சிருக்காரு, கூட்டு அடிச்சிருக்காரு, பலவீனமானது எவ்வளோ இடம்பெற்றிருக்குங்கிறத அதை பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ஹனஃபி மதுஹபில் வந்து அத்தாரிட்டியாக ஹிதாயான்னு ஒரு கிதாப் வச்சுருக்கிறாங்க. அதுதான் எல்லாத்துக்கும் மூலமாக அவங்க வச்சுருப்பாங்க. அந்த ஹிதாயாவில் வந்து சட்டங்கள்லாம் ஹதீஸை போட்டு சட்டம் சொல்லுவாங்க, அப்படி ஒரு ஹதீஸே இருக்காது. அப்போ அந்த ஹிதாயாவில் உள்ள ஹதீஸ் இல்லாமல் ஹதீஸ் என்று எழுதப்பட்டவை, இஹ்யாவில் உள்ள என்று அதாவது ஹதீஸ் புக் இல்லாமல் வேறு துறை நூல்கள்லையும் ஹதீஸை மேற்கோள் காட்டுவாங்கள்ல, அதை விளக்குறதுக்கு நூல்கள் எழுதுகிறாங்க. ஹதீஸ் நூல் கிடையாது இஹ்யாங்கிறது. அவர் வேறு விஷயத்தை எழுதுவார், அங்கங்கே 2 ஹதீஸை போடுவார். ஹிதாயாங்கிறது ஃபிக்கு கிதாபு, ஹனஃபி ஃபிக்கு கிதாபு தான், ஹதீஸ் கிதாப் இல்லை. அங்கங்கே சட்டத்தை சொல்வதற்கு என்ன செய்வார், 1-2 ஹதீஸை கொண்டாந்து போடுவார். அப்போ அந்த மாதிரி நூல்களையும் விடாமல் தேடி பிடிச்சி மக்கள்கிட்ட பிரபல்யமாச்சுன்னா விடக்கூடாது, அம்பலப்படுத்தி ஆகணும் என்பதற்காக வேண்டி அதுக்கு நினைஞ்சிருக்கிறாங்க, நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்படி இந்த ஹதீஸ் துறைக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இதை விட நிறைய ஒவ்வொரு துறையாக ஒரு ஆளை பற்றியே நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஒத்த ஆளை பற்றி நினைஞ்சிருக்கிறாங்க. ஒரு கருத்து வேறுபாடு, அவ்வளோ கருத்து வேறுபாடு முடிவே செய்ய முடியாது, அத்தை விழாவாரியாக விளக்கு என்ன செஞ்சுருக்காங்க, அது மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அது மாதிரி புகாரியின் அறிவிப்பாளர்கள் அப்படின்னு தனி நூல்கள் இருக்கிறது, முஸ்லிமின் அறிவிப்பாளர்கள் அப்படின்னு தனி, அதில் உள்ள அறிவிப்பாளர்கள் பற்றி டீட்டெயில் பூரா என்ன செய்யும் அதில் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு நூலுக்கு உள்ள அறிவிப்பாளர்கள்னு எது வந்து அடுத்தவங்க செய்யாமல் இருக்கிறாங்களோ அல்லது முழுமையாக செய்யாமல் இருக்கிறாங்களோ அதை கண்டறிந்து இவங்களும் செய்ய ஆசைப்படுறது. இப்படியாக நினைஞ்சாங்க ஹதீஸுகளை. அந்த காலத்து இன்னொரு விஷயம், இந்த காலத்தில் எழுதுனா ஒரு கமர்ஷியல் அதில் அடங்கியிருக்குது. நம்ம புஸ்தகம் எழுதுனா என்ன செய்வோம், ஓசியாவை கொடுக்குறோம், புஸ்தகம் எழுதுகிறோம், அது பிரிண்ட் பண்ணுறோம், அச்சிடுறோம், விற்பனை செய்கிறோம். அதுலேருந்து அந்த போடுறவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு ஃபாயிதா கிடைக்கிறது. அந்த மாதிரி நோக்கமாக இந்த காலத்தில் புத்தகம் எழுதுகிறவங்களுக்கு இருக்குது. அந்த காலத்தில் என்ன இதெல்லாம் உட்காந்து மெனக்கட்டாங்களா, இதில் என்ன அவங்க அடைஞ்சது என்ன, ஒன்றும் கிடையாது, சல்லி காசு புண்ணியம் கிடையாது. லைஃபெல்லாம் இதிலே தான் அவங்களுக்கு போனச்சே தவிர இந்த மாதிரிலாம் மெனக்கட்டதுனால அவங்க என்ன புக்கை போட்டு விற்கவும் முடியும். உட்காந்து எழுதி வச்சுருப்பாங்க, மாணவர்கள்லாம் வந்து நாங்கள் பதிவு பண்ணி காப்பி பண்ணிக்கிறோம்பாங்க, உட்காந்து கையில் தர மாட்டோம், உட்காந்து எழுதிட்டு போ அப்படிம்பாங்க. எழுதிட்டு என்ன செய்வாங்க, எழுதி அவர்கிட்ட படித்து காட்டணும், படித்து காட்டி அவர் திருத்தம்லாம் சொல்லுவார். அவர் ஒன்று சொல்ல, நீ ஒன்று எழுதிடக்கூடாது இல்லையா, அவர் ஓகேன்னு சொன்னால் தான் அது காப்பின்னு ஒத்துக்குருவாங்க. இப்போ ஜெராக்ஸ் எல்லாம் மிஷின் வந்து கரெக்டாக எடுத்துருது, அப்போ அதில் குழப்பம் வராது. ஒரே மாதிரி தான் எல்லா ஒரு பிரிண்டு ஒரு புக்கு அடித்தோம்னா எல்லா புக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு பார்த்து எழுதுறதுல என்ன வர மிஸ்டேக் வந்துடுமா இல்லையா, அதுக்கு நூல் இருக்கிறது. அதுக்கு என்ன இஜாசத்துன்னு தலைப்பில் நினைஞ்சிருக்காங்க. இஜாசன்னா பர்மிஷன் கொடுத்தல், பர்மிஷன் கொடுத்தா தான் நூலாக ஆகும். புகாரியுடைய நூல் என்று எப்போ அது ஏற்றுக்கொள்ளப்படும்னா, அந்த புகாரியுடைய மாணவர் என்ன செய்யணும், எனக்கு இஜாசத்து கொடுத்தாரு, இந்த என்னுடைய நூலை பிரதி எடுக்க அனுமதி கொடுத்தாரு, அவர் முன்னிலையில் பிரதி எடுத்தேன், அதை வாட்சி காட்டினேன், அவர் ஓகே சொன்னார் என்று சொன்ன பிறகு தான் அது புகாரி ஆகும்.
அப்போ இஜாசத்துங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, அது மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி இம்லா டிக்டேஷன் பண்ணுறது. இம்லான்னு என்னது, சும்மா வாயினால் சொல்லி எழுத சொல்லுவது. அது டிக்டேஷனுக்கு என்று அதுக்குரிய ரூல்கள்லாம் என்ன, அதுக்குரிய விதிகள்லாம் அதுக்கு நூல்கள் எழுதிக்கிறாங்க. சொல்லி முடியாத துறை அதில் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்க செஞ்ச சேவைகள் வந்து ஒரு பெரிய அளப்பரிய சேவை. எந்த ஒரு ஃபாயிதாவும் இல்லாமல், எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல், கஷ்டமான காலத்தில் பிரிண்டுலாம் இல்லாமல், கம்ப்யூட்டர்லாம் இல்லாமல், பேப்பர் கூட எழுதுறதுக்கு இந்த மாதிரி இங்கு பேனாவெலாம் இல்லாத காலத்தில் வந்து இந்த மாதிரிலாம் தொண்டாட்டியிருக்கிறார்கள். இதை ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டியது. இனி அடுத்து என்ன செய்ய, இந்த தகவலை வைத்துக்கொண்டு இப்போ நாளையிலிருந்து நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், ஒரு ஹதீஸை சரியானதுன்னு எப்படி சொல்வது, தவறானது எப்படி சொல்வது, இந்த காரணத்தினால் அது ஏன் தவறு ஆகுது, அதை சரின்னு சொன்னால் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் சந்திக்கிற விஷயங்கள். இதெல்லாம் உங்களுக்கு உள்ள விஷயங்கள். இது இப்போ நாளைக்கு சொல்ல போகிற விஷயங்கள் தான் நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களாக இருக்கும். இது மக்களுக்கு எதாவது யூஸ் ஆகுமா? இப்போ நம்ம சொன்ன இது ஒரு இதனால் சொன்ன விஷயம் எதுவுமே என்ன செய்யாது. பொதுமக்கள்கிட்ட போய் பயானில் இதை சொல்ல முடியுமா உங்களுக்கு? பொதுமக்கள் இதை கேட்பானா உங்கள்கிட்ட வந்து, முஸ்தகரஜா என்னென்னு உங்களை கேட்க போகிறானா, முஸ்லிம் என்னென்னு கேட்பான், நீங்கள் தான் விளக்க போகிறீங்களா? இதெல்லாம் உங்களுடைய இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் அதை சொல்வதற்கு என்ன இருக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்த ஒரு ஆத்தன்டிக்கான விஷயந்தான் இது, அதுக்கு சொல்லப்பட்ட விஷயம். நாளிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், இது வரைக்கும் உள்ள பீடிகைகள். நாளிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஹதீஸ்களை